வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸோ, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்லாம் கேட்டோம். உங்களுடைய போன வருஷம் பிசினஸ், இந்த வருஷம் நீங்க என்ன செய்யணும்னு நெனச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பத்தி சொன்னீங்க. அதுல சில பேருக்கு சில சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா கன்சிஸ்டன்ட்டா செய்ய முடியல. அ ஒரு முதல்ல ஏப்ரல் மாசம் ஒரு முடிவு எடுக்கிறோம். ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ண உடனே, தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு 8 நாள், 10 நாள் நல்லா போயிட்டுருக்கு. தொடர்ந்து நல்லா செய்றோம். அப்புறம் திடீர்னு ஏதாவது ஒண்ணு நிகழ்வு வருது. வெளியிலேருந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குது. உடனே நம்ம அதுல ஏதோ டிஸ்டர்ப் ஆகி, அதுல அன்னைக்கு அந்த பேட்டர்ன், அந்த கன்சிஸ்டன்சி அன்னைக்கு ஒரு நாள் பிரேக் ஆகுது. அந்த ஒரு நாள் பிரேக் ஆனது என்ன ஆயிடுது, அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல திடீர்னு அந்த கன்சிஸ்டன்சி அப்படியே டோட்டலா பிரேக் ஆகி, அந்த ஒரு விஷயம் அப்படியே நின்னு போயிடுது. ஸோ, அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹேபிட்ஸ் மாஸ்டரி ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சோம். டெய்லி காலையில ஒரு தவம். ஒரு 25 மினிட்ஸ் ஒரு தவம். அந்த தவம் பண்ணி முடிச்சுட்டு, நம்ம வாழ்க்கைக்கான இலக்குகள் என்ன அப்படிங்கிற அந்த இலக்குகள மனசுல நினைக்கிறோம். நன்றியுணர்வோட கடவுள்கிட்ட, பிரபஞ்சத்துக்கிட்ட இதுவரைக்கும் எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ, இதுவரைக்கும் எனக்கு வாழ்க்கையில என்னென்ன வளங்கள், என்னென்ன செல்வங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கோ, அது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய இந்த வருடத்திற்கான இலக்குகள். ஸோ இது வந்து நம்ம மார்ச் 31க்கு முன்னாடி ஆரம்பிச்சதுனால, இந்த ஃபினான்ஷியல் இயர் இந்த நிதியாண்டுக்குள்ள இந்த இலக்குகள் எல்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாரி அந்த இலக்குகள செட் பண்ணிட்டு, அந்த இலக்குகள நோக்கி செயல்படணும். அந்த இலக்குகள செயல்படுத்துறதுக்கு விஷுவலைசேஷன், கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் பண்ணோம். ஸோ அது சம்பந்தமான வீடியோஸ வந்து டெய்லியும் வந்து சேனல்ல போட்டுட்டே வந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டேல ஆரம்பிச்சு, அது கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் அந்த மாரி போட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத போடவே இல்ல. ஏன் அது பண்ணல அப்டின்னா, இவ்வளோ நாள் பண்ணியாச்சு. இது ஒரு ஹேபிட்டா மாறிடுச்சு. இனிமே நீங்க அத அப்படியே கன்டின்யூ பண்றது தான் உங்களுடைய பழக்கம். ஸோ அதுதான் வந்து அந்த பழக்கம் தான் வழக்கமாக மாறணும். ஒரு நாள் ஒண்ணு செய்றோம். அடுத்த நாள் செய்றோம். ஸோ எடுத்த உடனே நான் வந்து 45 மினிட்ஸ் வாக்கிங் போவேன். எடுத்த உடனே நான் வந்து 10,000 ஸ்டெப் நடப்பேன் அப்படிங்கிற மாரி இல்லாம, இனிஷியலா ஒரு 5 நிமிஷம் நடப்பேன். டெய்லி 5 நிமிஷம் நடப்பேன்னு ஆரம்பிச்சு, டெய்லி 5 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா, ஒரு வாரத்துல உடம்பு நல்லா பழகிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த உடம்பே வந்து அடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு 7 நிமிஷம், 10 நிமிஷம் தொடர்ந்து நடக்க வைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு 10 நாள், ஒரு 5 நாள், 10 நாள் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் நடக்க ஆரம்பிக்கும்போது, கொஞ்ச நாள்ல அதுவே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகி, உடம்பு வந்து அடுத்து மறுபடியும் ஒரு 12 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணிக்கும் தானாவே. ஏன்னா, உடலுக்கு நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த செஞ்சு 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 ஒரு பழக்கம் குடுக்குறோம். ஒரு பிராக்டிஸ குடுக்குறோம். திரும்ப திரும்ப செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அது எல்லா செல்களிலும் அது பரவுது. ஸோ, இவரு தினமும் இந்த இத பிராக்டிஸா பண்றாரு. டெய்லி ரிலீஜியஸா பண்றாங்க. தொடர்ந்து இத பண்றாங்க. ஸோ, நம்மளும் ஒத்துழைப்போம் அப்படின்ட்டு உடலும் ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். ஸோ, உடலும், மனதும் நாம சொல்றபடி தான் கேட்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நாம் எதன் மீது பற்று வைக்கிறோமோ, நாம் எதன் மீது நம்பிக்கை வைக்கிறோமோ, எதன் மீது அதீத நம்பிக்கை வைக்கிறோமோ, எதன் மீது இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு எதன் மீதெல்லாம் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமோ, அது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்க பாசிட்டிவான விஷயத்து மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, அது பாசிட்டிவா நடக்கும். நீங்க நெகட்டிவா அப்படி நடக்காது, இப்படி நடக்காது, இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்றதுக்கு என்ன அவங்க பாட்டுக்கு அவங்க வாய் அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சரி ஃபீல்டுல இறங்கி செய்யறது நான் தானே. இந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு. ஏதோ நீங்க மட்டும் தான் ஃபீல்டுல இறங்கி வேலை செய்யற மாரியும், நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு நாங்க செய்யற மாரியும், எல்லாருமே ஃபீல்டுல இறங்கி தான் வேலை செய்றாங்க. எல்லாரும் அவங்கவங்க ஸ்டைல்ல செய்றாங்க. ஒருத்தர் டெலிகாலர்ஸ் போட்டு வரிசையா ஒரு 5 பேர், 10 பேர் டெலிகாலர்ஸ் கேர்ல்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு டேட்டாபேஸ் லிஸ்ட்ட குடுத்து, எல்லாருக்கும் ஃபோன் அடிங்கம்மா, அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு ஒருத்தர் அந்த மாரி ஸ்டைல்ல ஃபாலோ பண்றாரு. இன்னொருத்தர் அத பார்த்து அவரு ஒரே ஒரு லேடிய மட்டும் அப்பாயிண்ட் பண்ணி, அவங்களுக்கு கொஞ்சம் டேட்டாபேஸ் நம்பர்ஸ குடுத்து, அவங்கள அந்த மாரி டெலிகாலிங் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ண வச்சு, அதன் மூலமா அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சு, அந்த அப்பாயின்ட்மென்ட்க்கு இவரு போய் பேசி எக்ஸ்ப்ளைன் பண்ணி பாலிசி வாங்கிட்டு வராங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் இது மாரி பண்றாங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்ப இப்ப நீங்க உங்க வீடு இருக்கு. உங்க தெருவுல நீங்க நடுவுல இருக்கீங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல சில வீடுகள் இருக்கு. ரைட் சைட்ல சில வீடுகள் இருக்கு. அதே போல ரோட்டுக்கு அந்த பக்கம் எதிர்வாக்குலயும், லெஃப்ட்லயும், ரைட்லயும் வீடுகள் இருக்கு. நம்ம எத்தன பேரு இந்த எல்லா வீடுகளுக்கும் நேர்ல போயிட்டு, நம்ம விசிட்டிங் கார்ட குடுத்துட்டு, அவங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர் முடிஞ்சா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் நேம் ஃபோன் நம்பர் அட்லீஸ்ட் வாங்குனாலே போதும். இனிஷியல் ஸ்டேஜ்ல. நம்ம அது மாரி எத்தன பேர் அது மாரி நம்ம வாங்கி வச்சிருக்கோம். நம்ம குடியிருக்கிற தெருவிலேயே பல வருடங்களா குடியிருப்போம். சொந்த வீடா இருக்கும். பல வருடங்களா குடியிருப்போம். அல்லது வாடகைக்கு வந்திருப்போம். அப்படி இருந்தா கூட ஒரு 2, 3 வருஷம் தொடர்ந்து அங்க இருந்திருப்போம். இருந்துமே நம்மள பத்தி எல்லார் வீட்லயும் தெரியுமா? எல்லார் வீட்லயும் நம்மளுடைய விசிட்டிங் கார்டு இருக்கா? எல்லாரும் நம்மளோட நம்பர் வச்சிருக்காங்களா? அவங்க ஃபோன்ல அவங்க நம்ம பேர சேவ் பண்ணணும். எல்ஐசி அப்படின்னு அவங்க நம்ம பேர தான் சேவ் பண்ணணும். எல்ஐசி அப்படின்னாலே டக்குன்னு நம்ம ஞாபகம் வரணும். நம்ம தெருவிலேயே ஒருத்தர் இருக்காரு. நம்ம முதல்ல அவர்ட்ட கேட்போம். இது ஏதோ லெட்டர் வந்திருக்குது. இது என்ன லெட்டர்? போய் அவர்ட்ட கேட்போம். அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அவங்க நம்ம கிட்ட வரணும். நம்ம வீட்டு வாசல்ல கண்டிப்பா ஒரு போர்டு இருக்கணும். ஸோ நீங்க வந்து எல்ஐசி லோகோ போட்டோ, இல்ல பேனர் வச்சோ, அல்லது நேம் போர்டோ ஏதோ ஒண்ணு எல்ஐசியோட பிராண்டிங்ல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அப்படி இல்லன்னா ஃபினான்ஷியல் பிளானர்
இல்லைன்னா வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் கன்சல்டன்ட், ஏதாவது ஒண்ணு ஒரு பேர், உங்க பேரு ஃபோன் நம்பர் போட்டு வெளியில போர்டு வைங்க. ஒரு பேனர் ஒண்ணு வைங்க, அந்த பேனர்ல உங்க போட்டோ போட்டு வைங்க. இன்ஃபேக்ட் அதுல வந்து ஒரு நன்றின்னு சொல்லி ஒரு போர்டு வைக்கலாம். போன வருஷம் நிதியாண்டில், சென்ற நிதியாண்டு 2025-26 நிதியாண்டில் மொத்தம் 120 பேர் என்னிடம் பாலிசி எடுத்தார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி தமிழ்ல ஏதோ ஒன்று எழுதி ஒரு பேனர் ஒன்று அடிச்சு உங்க வீட்டு வாசல் தானே, நீங்களே மாட்டிக்கோங்க. நீங்க வெளியில வைக்கிறதுக்கு தான் பர்மிஷன் கேட்கணும். உங்க வீட்டு காம்பவுண்டுக்கு உள்ள 2 கம்பு நட்டு அந்த கம்புல நீங்க அதை கட்டி விட்டுருங்க பேனரை. சோ வெளியில நிறுத்துறது, வெளியில கட்டுறதுக்கு தான் வந்து பர்மிஷன் அது இதுன்னு வேணும். வீட்டுக்குள்ளேயே நீங்க காம்பவுண்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா ரோட்ல நடந்து போறவங்க கண்ணில் படும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங் ரெடி பண்ணிக்கோங்க. பிரான்ச்ல ஏதாவது பழைய பேனர்ஸ் ஏதாவது இருக்கும், ஸ்கீம்ஸோட பேனர், ஜீவன் சாந்தி இல்லைன்னா ஜீவன்ல அக்ஷய லக்ஷ்யா, ஜீவன் அக்ஷய், ஏதாவது ஒரு பேனர் ஸ்கீமோட பேனர் இருக்கும். அந்த பேனர் சும்மா இருந்ததுன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கட்டி வைங்க. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு பேனர் கட்டுங்க. அப்புறம் இதை எடுத்துட்டு போய் ஆஃபீஸ்ல கொடுத்துட்டு இன்னொரு பேனர் வாங்கிட்டு வந்து அதை கட்டுங்க. ஸோ இது மாதிரி ரெகுலரா ஏதாவது பண்ணுங்க. நீங்க சொந்தமா பிரிண்ட் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஆஃபீஸ்ல வாங்கியாவது யூஸ் பண்ணுங்க. நம்ம பேரு போட்டோ எல்லாம் போட்டு நம்ம ஒரு பேனர் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் நல்லா இருக்கும். பர்சனலைஸ்டா பிராண்டிங்கா நம்மள நாமே வந்து எல்ஐசி வீரா, எல்ஐசி சரவணன், எல்ஐசி செந்தில், எல்ஐசி தனலட்சுமி அப்படின்னு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களை இது பண்ணுங்க. எல்ஐசி அசோகன் ராஜா, எல்ஐசி ரவி மனோகர், எல்ஐசி டி செந்தில்குமார். நீங்க பிராண்டிங் பண்ணுங்க. இந்த ஒரு ஜூம் மீட்டிங்லயே நம்ம பேரை நம்ம கரெக்டா பிராண்டிங் பண்ணிட்டு உள்ள வர்றது இல்ல. இப்ப பாருங்க, கேலக்ஸி A16 உட்கார்ந்துருக்காரு. அது அவர் ஆனா பெண்ணான்னு தெரியல. கேலக்ஸி A16 மொபைல்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சாம்சங் கேலக்ஸி. ஆனா இப்ப இன்னும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த காலத்துலயும் வந்து நம்ம இன்னும் டெக்னாலஜி மாறல, டெக்னாலஜி அப்டேட் பண்ணல. மோட்ரோலோ எட்ஜ் 60 ப்ரோ, மோட்ரோலோ திரும்ப ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்காக பேரை மாத்தாம கம்பெனி நேமோட அப்படியே லாகின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றிங்க. ஆனா பெண்ணான்னு தெரியல. ஓகே, நீங்க கேமரா ஆன் பண்ணி நீங்க யாருன்னு காட்டுனீங்கன்னா தெரிஞ்சிடும். நீங்க மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு. வேற யாரு? மத்தபடி எல்ஐசி வளர், எல்ஐசி வெங்கடேசன், எல்ஐசி உமா, உங்க பேர் போட்டு உங்க போட்டோ போட்டு உங்க ஃபோன் நம்பரை போட்டு உங்க வீட்டு வாசல்லயே ஒரு பேனர் கட்டுங்க. அது சின்ன பேனரா இருந்தாலும் சரி, 2 அடிக்கு 2 அடி இருந்தாலும் சரி, அல்லது 3 அடிக்கு 2 அடி இருந்தாலும் சரி, ஏதோ ஒண்ணு ஒரு பேனர் ஒன்று ரெடி பண்ணி டிசைன் பண்ணி அந்த டிசைனோட ஃபார்மேட்டை வந்து அந்த டிசைன் ஃபார்மேட் நீங்க வந்து நம்ம குரூப்ல கூட ஷேர் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் ஒன்று வேணும் அப்படின்னு யார் கேள்விக்கிறீங்கன்னா, ஏற்கனவே அந்த மாதிரி பேனர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறவங்க அவங்களோட தங்களோட இதை ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த போஸ்டர் போடுவாங்க. நீங்க அதை ஒரு ஃபார்மேட்டா வச்சு அதை உங்களோட டிசைனருக்கு அமிச்சிங்க அப்படின்னா அவங்க டிசைன் பண்ணி ரெடி பண்ணி உங்களோட டீடைல்ஸ் உங்க போட்டோ எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும், டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க எவ்வளோ டார்க்கா இருந்தாலும் சரி உங்க ஃபேஸை நல்லா பெயிண்ட் அடிச்சு அழகா சூப்பரா பியூட்டிஃபுல்லா ஆக்கி நல்ல எடிட்டிங் டச்சப் ஒர்க் எல்லாமே பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி எல்லாம் பண்ணி பக்காவா உங்க ஃபேஸே டோட்டலா மாத்திடுவாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு போட்டோவா ரெடி பண்ணி அழகா கொடுப்பாங்க. நீங்க தானே அது அப்படிங்கிற அது அந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து டச்சப் ஒர்க், எடிட்டிங் ஒர்க் எல்லாம் சூப்பரா பண்ணி தராங்க ஸ்டுடியோல. உங்க போட்டோவையும் நல்லா எடிட் பண்ணி அழகா போட்டோவை பிரிண்ட் பண்ணி ஒரு பேனர் ரெடி பண்ணி வைங்க. அதே போல சுரேஷன் சார் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய விசிட்டிங் கார்டு நீங்க பிரிண்ட் பண்ணும்போது மினிமம் 1000 விசிட்டிங் கார்டு தான் பிரிண்ட் பண்ணணும். இப்பெல்லாம் 1000 விசிட்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணும்போது அவங்க பல்கா பிரிண்ட் பண்றதுக்கு நிறைய பிரிண்டர்ஸ் அந்த மாதிரி பல்க் ஆர்டர் எடுப்பாங்க. ஸோ சின்ன சின்ன பிரிண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் எடுத்து பல்கா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல சொல்லிடுவாங்க. அவங்க அங்க பிரிண்ட் பண்ணி அதை வந்து அப்படியே ஓவர் நைட்ல கொரியர்ல அனுப்பிச்சிருவாங்க. இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர், திருப்பூர், இல்ல மதுரை இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸ் வாங்குவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஷீட் வச்சிருப்பாங்க. இந்த பெரிய ஷீட்ல அட் அ டைம் 100 கார்டு இல்ல 80 கார்டு இல்ல 50 கார்டு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஷீட்ல எல்லார்கிட்ட இருந்து ஆர்டர்ஸை வாங்கி அதோடைய டிசைன்ஸ் எல்லாத்தையும் அதுல எம்போஸ் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது காஸ்ட் எஃபெக்டிவா அவங்களால பண்ண முடியும். அப்படி காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணும்போது 1000 கார்டுங்கிறது ரொம்ப கம்மி ரேட்டு கிடைக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்க ஒன் சைடாவது பிரிண்ட் பண்ணுங்க. ரெண்டு டபுள் சைட் பிரிண்ட் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் சைடாவது பிரிண்ட் பண்ணுங்க. பிரிண்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்க எல்ஐசி லோகோ, உங்க போட்டோ கண்டிப்பா இருக்கணும். அண்ட் உங்க ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் இது இருந்தா போதும். பெருசா நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பிராண்டிங் உங்களுடைய போட்டோவோட பிராண்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல இனிமே பண்ணாலும் நம்ம வந்து மொபைல்ல போஸ்டர்ஸ் யூஸ் பண்றோம், மொபிலிக்ஸ் ஆப் யூஸ் பண்ணலாம், பிராண்ட் எக்ஸ்பிரஸ் ஆப் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க. பிளிஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸா இருக்கும். அதே போல பர்ஃபெக்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்கு. இப்போ பிளிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்லாம் இருக்குது. ஒரே டிசைன், ஒரே போஸ்டர் எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு.
ஸோ நான் என்ன பண்றேன், நான் ஹிந்தி கஸ்டமருக்காக ஹிந்தி போஸ்டரை டவுன்லோட் பண்ணி அதை ஹிந்திக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன். அவங்களுக்கு அதுல தள்ளி விட்டுறேன் அந்த குரூப்ல. அதே போல மலையாளத்துக்கு தனியா அதே போல தமிழுக்கு தனியா, இங்கிலீஷ் தனியா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்றேன். பட் டெய்லி இதை பண்றதுக்கு நேரம் இருக்காது. நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அதை ஆப்ல அந்த போஸ்டர்ஸ் எடுத்து அதை ஈஸியா அனுப்ப முடியும். ஸோ ஹிந்தி பசங்களுக்கு இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 150 கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. ஒரு குரூப்ல அழகா எல்லாரையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து அந்த பியூட்டி பார்லர்ஸ்ல பியூட்டிஷியன்ஸ் பண்ணுவாங்க லேடிஸ் சில பேர். ஸோ அவங்க வந்து நார்த் ஈஸ்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இது இருக்கு, அவங்களுடைய நேம்ஸ் அண்ட் நம்பர் இருக்கு. அதே போல இங்க பியூட்டி பார்லர், ஜென்ஸ் பியூட்டி பார்லர்ல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஜென்ஸ் சேலன்ல வந்து பசங்க எல்லாம் நார்த் இந்தியன் பசங்க தான். மோஸ்ட்லி பீகார், ஜார்க்கண்ட், ஒடிஷா இங்க இருந்து தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நேம் நம்பர்ஸ் அதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இந்த பசங்களுக்கு எல்லாம் ஹிந்தியில நம்ம போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி அனுப்புறோம். நம்ம பேரு, போட்டோ, ஃபோன் நம்பர். நமக்கு ஹிந்தி தெரியும் வேணாம், எதுவும் வேணாம். அவங்க பக்காவா ரெடி பண்ணி தராங்க. இந்த பிளிஸ் ஆப்ல அழகா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அழகா அப்படி அவங்களுக்கு அமிச்சா போதும். அதுல ஏதாவது ஒரு பிளான் பத்தின டீடைல்ஸ் இருக்கும், ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீங்க அவங்க அப்புறம் அவங்களே சொல்லுவாங்க அதுல என்னங்க போட்டிருக்கு அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, இஸ்மே ஜீவன் லாப் ஹே, இதுல ஜீவன் லாப் போட்டிருக்கு அப்படிம்பாங்க. அப்ப ஜீவன் லாப எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நமக்கு ஜீவன் லாப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. நமக்கு யாராவது கேட்டா போதும், நம்ம டப 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 நம்ம அப்படியே புரிஞ்சு தள்ளிடுவோம் நம்ம ஃபுல் பிளானிங். இதுல லக்ஷ்யா அப்படின்னு போட்டிருக்குங்க ஹிந்தியில அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா, ஓ லக்ஷ்யாங்களா, லக்ஷ்யானா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் 1000 ரூபாய் கட்டினா இப்படி கிடைக்கும், இல்ல 5 லட்சத்துக்கு பாலிசி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ். நமக்கு வந்து அப்படி சுண்டனா போதும், நம்ம டக்குன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். சோ அது மாதிரி ஹிந்தி போஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியலன்னா கூட அந்த ஹிந்தி போஸ்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அதுல தப்பான வார்த்தை, கெட்ட வார்த்தை அதெல்லாம் எதுவுமே இருக்க போறது இல்ல. ஏஜென்சிக்கு தேவையான நல்ல விஷயத்தை தான் அவங்க வந்து போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி தராங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி ரெடியா அவைலபிளா இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த ஒரு ஆப்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி டேட்டா பேஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏஜென்சி கோடு தான் யூசர் ஐடி. உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஆஃபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்க அந்த பாஸ்வேர்டு வேணா மாத்திக்கலாம், இல்ல அதே பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஏஜென்ட் போர்ட்டல் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு, உங்க ஏஜென்சி கோடு தான் யூசர் ஐடி, அந்த பாஸ்வேர்டு ரெண்டையும் வச்சு நீங்க உங்களுடைய டேட்டா பேஸ், உங்களுடைய நீங்க இது வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நீங்க எவ்வளவு பாலிசி சேல் பண்ணிருக்கீங்களோ எல்லாமே எல்ஐசி சைட்லயும் டவுன்லோட் ஆகி அது உங்களுடைய பிளிஸ் சாஃப்ட்வேர்ல ஆப்ல வந்துடும். அப்படி வந்ததை நீங்க பாலிசி லிஸ்ட்ங்கிறது இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எல்லாமே ஏ டு Z எல்லாமே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உங்களுக்கு வந்துடும். நீங்க சர்ச்ல போயிட்டு நீங்க அவங்களுடைய நேம் டைப் பண்ணாலோ அல்லது பாலிசி நம்பர் டைப் பண்ணாலோ ஆட்டோமேட்டிக்கா அது மட்டும் வந்துடும். நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். அதே போல அதுல டியூ லிஸ்ட் வந்துடும், சர்வைவல் பெனிஃபிட், யார் யாருக்கு இந்த வருஷம் வருது, யார் யாருக்கு மெச்சூரிட்டி வருது, எல்லாம் தனித்தனியா லிஸ்ட் எடுத்துக்கலாம். அதே போல லேப்ஸ் பாலிசிஸ் லிஸ்ட் எடுக்கலாம். அந்த லேப்ஸ் பாலிசி லிஸ்ட்டை ஒரு பிடிஎஃபா நீங்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டு நீங்க கடையில போயிட்டோ அல்லது வீட்டில் பிரிண்டர் வச்சிருக்கீங்கன்னா, ஆஃபீஸ்ல பிரிண்டர் வச்சிருக்கீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி டெக்னாலஜி நிறைய அவைலபிளா இருக்கு. இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு சின்ன முதலீடு தான். அந்த முதலீடு நமக்கு ஃபியூச்சர்ல பல விதங்கள்ல டெய்லி நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வெப்சைட், நம்ம போனை ஓபன் பண்ணி இல்ல லேப்டாப் ஓபன் பண்ணி ப்ரௌசர் ஓபன் பண்ணி LICindia.in போய் ஓபன் பண்ணி ஆப்புக்குள்ள போயிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள ஓடிபி கொடுத்து உள்ள போய் ரொம்ப டைம் எடுக்கும் ப்ராசஸ். இது சிம்பிளான வழிகள் சிலதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்முடைய இலக்கை செட் பண்றதுக்கு நம்ம இலக்கை நோக்கி செல்றதுக்கு இலக்கை செட் பண்ணிடுறோம் எல்லாருமே. இந்த வருஷம் MCC பண்ணணும், எம்னா MDRT பண்ணணும், சினா செஞ்சுரியன், இந்த வருஷம் மினிமம் 100 பாலிசி கொடுக்கணும், 100 லைஃப் இன்சூர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அதுவும் எப்படி பண்றோம்? ஏப்ரல்னா 4, மேனா 5, ஜூன்னா 6, அப்படியே வரிசையா அப்படியே எழுதிக்கிட்டே போறோம். ஏப்ரல் ஆரம்பிச்சு மார்ச் முடியும் போது 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸோ மார்ச் மாசம் 15 பாலிசின்னு இருக்கும். ஸோ இப்போ 4ல இருந்து ஆரம்பிச்சு 15 வரைக்கும் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க. ஸோ இது மாதிரி ப்ரோஷர், இந்த மாதிரி போஸ்டர்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். நம்மளுடைய சுப்பிரமணியன் பாடியில் இருக்கக்கூடிய திரு குறிஞ்சிமலர் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ் திரு சுப்பிரமணியம் ரொம்ப அற்புதமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூகுள் ஆப் மூலம், கூகுள் ஜெமினி ஆப் மூலமா அழகா ரெடி பண்ணி அனுப்புவாரு. ஸோ அவருக்கு வர்ற இன்புட் என்ன பண்றாரு, அதை அப்படியே எடுத்துக்கிறாரு. அதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தா தமிழ்ல அதை கரெக்ட் பண்ணிக்கிறாரு. கரெக்ட் பண்ணிட்டு அந்த தமிழ் இன்புட் அப்படியே எடுத்து கூகுளுக்கு இன்புட்டா கொடுத்து அந்த ஜெமினி ஆப்ல கொடுத்து போஸ்டர் ரெடி பண்றாரு. அந்த போஸ்டர்ல என்ன வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுறாரு. ப்ராம்ப்ட் அழகா கொடுக்குறாரு, அவுட்புட் அழகா வருது. ஸோ ஒரு ஒரு ஆர்வம், ஒரு நமக்கு வந்து ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு வந்திருக்கு, சாட் ஜிபிடி வந்திருக்கு, ஜெமினி AI வந்திருக்கு. நம்ம இது யூஸ் பண்ணி பார்ப்போமே என்னதான் ஆகும். நம்ம ஃபோன் ஒன்றும் வெடிச்சிட போறது இல்ல, அது ஃபோன் வந்து திடீர்னு பேர்ன் ஆகிட போறது இல்ல, ஒன்றும் நடக்க போறது இல்ல. இது தப்புன்னா நீங்க தப்பான இன்புட் கொடுத்தீங்க, மாத்தி கொடுங்கன்னு சொல்ல போகுது. இல்லைன்னா அவுட்புட் நல்லா இருக்காது, அவுட்புட்ல மிஸ்டேக் இருக்கும், அதை delete பண்ணிட்டு நம்ம அடுத்தது வேற ஒன்று செய்ய போறோம்.
ஸோ இதனால பெரிய செலவு ஒன்றும் நமக்கு ஆகப்படுறது இல்லை. ஸோ அது மாதிரி நீங்க வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க. ஸோ அந்த வகையில இப்ப நம்ம வந்து கன்சிஸ்டண்டா ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி மனசுல நினைச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். டெய்லி பண்ண ஆரம்பிக்கிறோம். 10 நாள் 15 நாள் ஆனோடனே திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தினால அந்த இது தடைப்படுது. அந்த தடைப்படுறத தவிர்க்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க, ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அந்த இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கெய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், தினம் தினம் ஒரு முன்னேற்றம், தினம் தினம் ஒரு பிராக்டிஸ் பண்றது. அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி ஒரு துளி முன்னேற்றம், டெய்லி ஒரு துளி மாற்றம், டெய்லி ஒரு துளி முன்னேற்றம். ஸோ டெய்லி 1% முன்னேற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா, ஒரு 365 நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது என்ன ஆகுது, 1% அப்படிங்கிறது 0.01. இந்த 1%ங்கிறது அந்த ஒன்ல இன்க்ரீஸ் ஆகும்போது அது 1.01 ஆகும். அதையே நம்ம 365 நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 1.01 ஹோல் பவர் 365, 365 நாட்களுக்கு அதை ரைஸ் பண்ணும்போது பவர் 365 வரும். அது ஈக்குவல் டு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 37 மடங்கு, 37 டைம்ஸ். ஸோ நம்மளுடைய வளர்ச்சியை வந்து நம்மளால 37 மடங்கு வரைக்கும் கூட நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அதுல பொட்டன்ஷியல் இருக்கு. பட் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஒரு 5 மடங்கு 10 மடங்காவது நம்ம வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்னதா நம்ம செஞ்சுட்டே வரணும். டெய்லி எடுத்தோடனே 45 மினிட்ஸ் 1 ஹவர் வாக்கிங் போகணும், 1 ஹவர் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்காம இன்னைக்குல 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறேன், 5 நிமிஷம் வாக்கிங், 5 நிமிஷம் புக் படிப்பேன், 5 நிமிஷம் இந்த பர்டிகுலர் டாஸ்க் செய்வேன் அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா டெய்லி 5 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுது, மனசு அதுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுது. அப்புறம் அந்த 5ங்கிறது தானாவே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி 10 ஆகுது, அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 15 ஆகுது. தொடர்ந்து 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 செய்ய 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 டெய்லி பண்ண அது அப்படியே கண்டினியூஸா ப்ராக்டிஸ் ஆகி அதுவே ஒரு பழக்கமாகி அதுவே ஒரு வழக்கமாகி அதுவே நம் வாழ்வின் பழக்க வழக்கமாக நம்முடைய லைஃப் ஸ்டைலாக அதுவே மாறிடுது. ஸோ நம் வாழ்வின் ஒரு குறிக்கோளை நம்ம ஈஸியா அடையிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா ஹேபிட் ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதை வந்து கன்சிஸ்டண்டா ஃபார்ம் ஆகி நாளைக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கால்கள் 45 நிமிஷம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லது ஒரு 1 மணி நேரம் நடக்கணும் அப்படின்னா ஒரு 5000 ஸ்டெப்ஸ் 7000 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைச்சோம்னா கண்டினியூஸா அந்த மாதிரி கூட நம்மளால நடக்க முடியும். ஸோ அது வந்து இனிஷியலா எடுத்தோடனே முதல் நாளே 45 நிமிஷம் 1 மணி நேரம் பெருசா டார்கெட் செட் பண்ணிட்டோம்னா முதல் நாளே வந்து இந்த உடம்புக்கு அது வலி ஏற்படும். அங்கங்க தசை பிடிச்சிருக்கும், எங்கேயாவது டைட்டா இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு நம்மளே ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால என்ன ஆயிடுது, அடுத்த நாள் இதை ஏஞ்சி செய்யணும் அப்படிங்கிறது தோணாது. பட் அதே ஒரு 5 நிமிஷம் நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் கிழக்கு நோக்கி ஒரு 5 நிமிஷம் அல்லது மேற்கு நோக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படி நடந்துட்டு ஒரு 2.5 மினிட்ஸ் அந்த பக்கம் போயிட்டு திரும்பி நடந்து வந்தாலே 5 நிமிஷம் ஆயிடும். இல்லைன்னா இந்த பக்கம் ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போங்க, திரும்ப வந்துருங்க. 2.5 மினிட்ஸ் போங்க, 2.5 மினிட்ஸ் திரும்ப வந்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ் டெய்லிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே தெரியாம நீங்களே ஒரு 5 நிமிஷம் போவீங்க, அப்புறம் திரும்பி வருவீங்க 5 நிமிஷம். ஸோ அதுவே ஒரு 10 நிமிஷம் ஆயிடும். ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இதை டெய்லி கன்சிஸ்டண்டா கண்டினியூஸா செய்ய 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 அதுவே ப்ராக்டிஸா மாதிரி நமக்கு அந்த கைசன்கிற அந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது இது மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சோம்னா சிறு துள்ளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சிறுக சிறுக சேமிச்சா ஒரு பெரிய தொகை சேர்ற மாதிரி, டெய்லி சேவிங்ஸ் பண்ணா மாசம் எண்டில் ஒரு பெரிய தொகை வர்ற மாதிரி, மாசம் மாசம் ஆர்டி பண்ணா வருஷம் எண்டில் ஒரு பெரிய தொகை வர மாதிரி, மாசம் மாசம் சேமிச்சா 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆர்டி மெச்சூர் ஆகும்போது பெரிய தொகை வர மாதிரி, மாசம் மாசம் நம்ம வந்து இன்சூரன்ஸ்க்காகவும் சேமிக்கிறோம். அதுல காப்பீடும் இருக்கு, முதலீடும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து வருது. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறோம், ஒரு லாப் வச்சுக்கிறோம், ஒரு லக்ஷயா வச்சுக்கிறோம். இந்த மூணுத்துக்கும் மாசம் மாசம் பிரீமியம் கட்டுறோம். அஃப்கோர்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம வந்து ஆனுவல் பிரீமியம் கட்டுறோம், இல்லைன்னா ஆஃப் இயர்லி கட்டுறோம். பாக்கிக்கெல்லாம் நம்ம மாசம் மாசம் பிரீமியம் கட்டுறோம். மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஒன்று ஆரம்பிக்கிறோம், அதுக்கு மாசம் மாசம் கட்டுறோம். இப்படி எல்லாமே நம்ம பண்றோம். டேர்ம் இன்சூரன்ஸும் வேணும், ஹெல்த் இன்சூரன்ஸும் வேணும், மியூச்சுவல் ஃபண்டும் வேணும், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் வேணும். அதே போல இந்த லாபு லக்ஷ்யா இந்த மாதிரி ஸ்கீமும் நமக்கு தேவை. ஒரு சேவிங்ஸும் ரிலேட்டட் கம்பைன்டு இதுவா. ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் படி பிரமிட் 2 பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஷியல் பிரமிட் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோபிநாத் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன், அதுக்கு கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃப்ரீ growth, அதுக்கும் கொஞ்சம் மேல growth வித் ரிஸ்க், அதுக்கும் மேல ஹை growth ஸ்பெகுலேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நான் 5 லேயரும் நம்ம வந்து தொடர்ந்து அந்த 5 லேயரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். 5 லேயர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போக முடியும். இனிஷியலா கீழே இருந்து அந்த 3 லேயரை பண்ணிட்டாலே போதும். இந்த ஸ்பெகுலேஷனும் ஹை growthம் ரொம்ப ரிஸ்கானது. ஹை growth பண்ணணும் அப்படின்னா இன்னும் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியிருக்கும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன், ரிஸ்க் ஃப்ரீ growth வித் ரிஸ்க், இந்த மூணுத்தையும் நம்ம பண்ணாலே நிறைய விஷயங்கள் நமக்கு அதில் சால்வ் ஆகிடும். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் வந்துடும். ஸோ ஒரு சின்ன ஒரு இது இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து நீங்க இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஒரு நிமிஷம். இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாரி இருந்ததுங்களா? இது ஒரு பிரமிட் மாரி கூட நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஸோ ஒரு பிரமிட் மாரி எடுத்துக்கலாம். கீழ இருந்து ஒரு லைன் போட்டுட்டு புரொடெக்ஷன். அதுக்கும் மேல ஒரு லைன் போட்டுட்டு ரிஸ்க் ஃப்ரீ குரோத். அதுக்கும் மேல ஒரு லைன் போட்டுட்டு குரோத் வித் ரிஸ்க். ஹை குரோத், ஸ்பெகுலேஷன். லாஸ்ட் 2 இப்போதைக்கு மறந்துருங்க. கடைசி கீழ இருந்து மேல இருக்கக்கூடிய அந்த 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வகையில நீங்க வந்து இதுல வந்து அ போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, எல்ஐசி ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெர்ம் இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸு, அதே போல கிரிட்டிக்கல் இல்னஸ் தேவைன்னா அதையும் ஒரு ரைடரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எல்லாமே நம்ம வந்து புரொடெக்ஷன் கொடுக்க முடியும் ஃபேமிலிக்கு. ஃபேமிலிக்கு பாதுகாப்பு தரும். இது மாரி ஒரு ஃபேமிலிக்கு தரோம். இது மாரி 2 ஃபேமிலி, 5 ஃபேமிலி, 10 ஃபேமிலி, 100 ஃபேமிலி, 50 ஃபேமிலி, 100 ஃபேமிலி தரோம். ஸோ நம்முடைய வேலை என்னது? கொடுக்கிறது. நம்ம கை கொடுக்கிற இடத்துல இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் கொடுக்கிற இடத்துல இருக்கு அப்படின்னா அது உயரத்துல இருக்கும். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் இன் அ கிவிங் மோடு. நம்ம வந்து அந்த இடத்துல கொடுக்கிற இடத்துல இருக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம். ஒரு குடும்பத்துக்கு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் நிதி சுமை ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போயிடும். ஒரு நிதி பற்றாக்குறை வந்துடும். ஒரு 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 பெரிய பாரம் வந்துடும். அந்த இடத்துல ஒரு பெரிய பேர்டன் வந்துடும். அந்த ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தரும். ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் தரும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற நாம ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை செய்கிறோம். இந்த நாட்டுக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும், இந்த நாட்டு மக்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய சேவையை செய்கிறோம். இந்த சேவை செய்வதற்கு நமக்கு அதுக்கு ஏற்றாற் போல ஒரு கூலி நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு ஏற்றாற் போல ஒரு பணம் நமக்கு கிடைக்கிறது. ஸோ நம்ம ஒரு குடுக்குற இடத்துல இருக்கிறோம். நெறைய பேருக்கு குடுக்குறோம். கொடுப்பவர்களுக்கே மேலும் மேலும் கொடுக்கப்படும். கிவ்வர்ஸ் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஎன்ஐல நாங்க எங்க 1 இயர் டிராவல் பண்ணேன். பிஎன்ஐல அவங்க சொல்றது கிவ்வர்ஸ் கெயின். ஒரு விஷயத்த குடுக்குறோம் அப்படின்னா, நமக்கு அதுலேருந்து நெறைய லாபம் அதுலேருந்து கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மாரி நெறைய குடும்பங்களுக்கு இது மாரி புரொடெக்ஷன் குடுக்குறோம். நெறைய பேருக்கு இத ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறதுனாலே என்ன ஆகுது, நம்ம செய்ற இந்த வேலையை பார்த்து, நம்ம செய்யக்கூடிய இந்த சேவையை பார்த்து பிரபஞ்சம் மகிழ்ச்சி அடைகிறது. பிரபஞ்சம் நம்ம செய்ற வேலை வந்து மக்களுக்கு நன்மைக்கு தருகிறது. நெறைய குடும்பங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் குடுக்கறதுனால பிரபஞ்சம் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு மேலும் மேலும் நெறைய செல்வ வளங்களை அள்ளித் தருகிறது. ஸோ செல்வச் செழுமை நம் அனைவரின் பிறப்புரிமை. தண்ணி வேணும். ஓகே. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன் நானு. வாட்டர் பிரேக்கு. தண்ணி குடிச்சிட்டு வந்துர்றேன். உங்கள்ல யாராவது ஒருத்தர் இவ்வளவு நேரம் கேட்ட விஷயங்கள வச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா தோணியிருக்கும். இத செயல்படுத்தலாம். இத இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு உங்களுக்கு ஏதாவது தோணியிருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத இப்ப நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப அன்மியூட் பண்ணி பண்ற ஆக்சஸ் உங்களுக்கு குடுத்துர்றேன். நீங்க வந்து எஸ். இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். யாராவது ஒருத்தர் பேசுங்க. ஒருத்தர் பேசி முடிச்சதும் இன்னொருத்தர் பேசுங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப கன்டின்யூ பண்றேன். யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க கத்துக்கிட்டது, கேட்டத வச்சு நீங்க என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க? என்ன கத்துக்கிட்டீங்க? அல்லது வேற ஏதாவது மீட்டிங்ல நான் இத கத்துக்கிட்டேன், அத நான் செயல்படுத்த போறேன் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணுங்க. உங்கள்ட்ட இருந்து ஷேரிங் வந்தா தான் அடுத்து நான் திரும்ப வேற டாபிக் பேசுவேன். இக்கிகாய்ங்கிற அற்புதமான ஒரு டாபிக் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல அது வந்துரும். சோ நீங்க யாராவது ஒருத்தர் ஷேர் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். சார் நான் குப்புசாமி பேசுறேன் சார். ஸ்டூடியோ 6. நீங்க சொல்ற மாதிரி நான் நியூ ஏஜென்ட் தான். ஒவ்வொரு மந்த்தும் இந்த ஏப்ரல் இருந்து 4, மே 5 அந்த மாதிரி ஒரு 100 வரைக்கும் முடிக்கலாம்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்க சொன்னதை வச்சு ரொம்ப அற்புதமா இருக்கு. நெக்ஸ்ட் இயர் வேணா இந்த எம்டிஆர்டி அதெல்லாம் முடிக்கலாம் சார். ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். போன வருஷம் தேங்க்யூ எவ்வளவு சார். பண்ணீங்க சார்? இந்த வருஷம் 100 சொல்லிருக்கீங்க. போன வருஷம் எவ்வளவு பண்ணீங்க? நான் இல்ல இல்ல, இந்த வருஷம் நான் 100 பண்ணல சார். நான் குறைஞ்சுதான் பண்ணிருக்கேன். ஒரு 25 தான் பண்ணிருக்கேன். டார்கெட் செட் பண்ணிருக்கீங்க. போன வருஷம் இல்ல எவ்வளவு இல்ல, நெக்ஸ்ட் இந்த போன வருஷம் வந்து ஒரு 25 தான் சார் பண்ணிருக்கேன். கம்மியா தான் பண்ணிருக்கேன். சரிங்க சார். ஓகே சார். கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஓகே சார். ஓகே. இந்த பினான்சியல் இயர்ல இருந்து நீங்க சொன்ன ஐடியா பிரகாரம் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்கு. அதை மந்த்லி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு 100 வந்துடும் நெக்ஸ்ட் மார்ச்ல. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ஸ்பீடா போயிடலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். வேற யாராவது ஷேர் தேங்க்யூ பண்ணுங்க. சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார். திருவள்ளூர்ல இருந்து பேசுறேன் சார். ஹலோ. பேசுங்கம்மா. கண்டினியூஸா பேசுங்கம்மா. சரிங்க சார்.
டெய்லி வந்து 10 ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு கால் பண்ணணும். டெய்லி 10 பேரை நேர்ல சந்திக்கணும். டெய்லி ஒரு 3 பாலிசியாவது க்ளோஸ் பண்ணணும். இதை வந்து வழக்கமா எடுத்துக்கணும். டெய்லி வந்து அதிகாலையிலே எந்திரிக்கணும். விசிலேஷன் வந்து அந்த அதிகாலை தூக்கத்துல இருந்து விசிலேஷன் பண்ணணும். நைட்டு தூங்கும் போதும் விசிலேஷன் பண்ணணும். நம்ம எம்டிஆர்டி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி செய்யணும். நான் வந்து 100 பாலிசி முடிச்சிட்டேன், அந்த மாதிரி வந்து நம்ம விசுலேஷன் பண்ணி பார்க்கணும். நான் கிளப் மெம்பர் ஆயிட்டேன், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆயிட்ட மாதிரி விசுலேஷன் பண்ணி ரெகுலரா பண்ணி பார்க்கணும் சார். தேங்க்யூ சார். நன்றிம்மா. நம்ம எதுவா அடையணும்னு நினைக்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ அதை அடைகிறோம். ஸோ கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் மூலமா நம்ம வந்து அது ஆல்ரெடி அடைஞ்சிட்டோம், அது ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ட்டு மனசுல நம்ம திரும்ப திரும்ப அதை நினைக்கும் போது அதுவே ஆழ் மனசுல போயிட்டு அது சேவ் ஆகும். ஸோ நம்ம தூங்கிட்டு இருந்தா கூட உள்ளுக்குள்ள அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும். நம்ம தூங்கி எழுந்த பிறகு கண்டிப்பா அதுக்குண்டான செயல்களை, அதற்குண்டான எண்ணங்கள், அதற்குரிய சொற்கள் அதுதான் நமக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஷேர். வேற யாராவது ஒருத்தர் தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒருத்தர் ஷேர் பண்ணலாம். ஹாப்பி ஈவினிங் மிஸ்டர் வீரா. ஹாப்பி ஈவினிங் சார். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, இந்த மந்தோட சர்வீஸ் ரிலேட்டட்னு எடுக்கும்போது அந்த சர்வீஸ் ரிலேட்டட், அதாவது இதை வந்து நான் எப்படி பிரிச்சிருக்கிறேன்னா, என்னோட செல்ஃப் கேர்ன்ற ஒரு கேட்டகரியாகவும், அந்த மொபைலில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்ன்ற ஒரு கேட்டகரியும், அண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் அண்ட் என்பி ரிலேட்டட், இந்த மந்தோட டோட்டல் பர்த்டே இது. அண்ட் டோட்டலாக இந்த பர்த்டே விஷ் பண்ணும்போது கஸ்டமரோட டேட்டா பேஸையும் ரீவேலிடேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே போல் அவங்க கிட்ட இருந்து ரெஃபரன்ஸையும் கேட்டு பார்க்குறேன். அவங்க கிட்ட இருந்து ரீசைக்ளிங்ன்ற இதுவுல விட ரெஃபரன்ஸ், அதாவது 3 இது எடுக்கிறத, ரெஃபரன்ஸ், ரீசைக்ளிங் அண்ட் ரெக்கக்னிஷன். அவங்க கிட்ட இருந்து பாலிசி வாங்கும்போது ரிசல்ட், விச் இஸ் நத்திங் பட் ரிசல்ட், இந்த மாதிரி எடுத்து பண்றேன். அண்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு கஸ்டமருக்கும் ஒரு வேலை எடுக்கிறேன்னா அவங்க கிட்ட இப்ப பேசும்போது 2-3 விஷயம் அந்த ப்ராசஸ் இன்வால்வ்ன்றதை எடுத்துன்னு வரேன். இப்போ மிஸ்டர் வீரா கிட்ட பேசணும்னா அவரோட தொழிலை பத்தி ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ன்றதுனால 70 to 80% அவரை பத்தி எனக்கு தெரியும். என்ன ஒர்க்ல இருக்கிறாரு, எந்த டைம்ல பேசினா ரிலாக்ஸ்டா இருப்பாரு, எந்த டைம்ல பேசினா கொஞ்சம் ஷெட்யூல்டா இருப்பாரு. ஸோ எல்லா பேக்ரவுண்டும் தெரிஞ்சு ரிசல்ட் வராதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏனோ தானோன்னு பண்ற அவங்களோட இதுவோட மேட்ச் பண்ணி பேசுறது, டைமிங்ல கால் பண்ணாதது ஒரு இது, அந்த ஏரியாவை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம் நம்ம. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு 3 கால்ஸ் பண்ணா கூட கரெக்டா அந்த அலைன்மெண்ட்ல அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச், டோன் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே அந்த கண்டென்ட் இதுல கரெக்டா வரேனான்றத கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி ஸ்பெசிபிக் டார்கெட்டடா செலக்டடா இது பண்ணிட்டு இருக்கிறேன் நான். இப்போ இந்த மாசத்துக்கு ஒரு நாளைக்கு காலையில மத்தியானம் சாயந்தரம் 3 பேர், ஸோ 100 பேராவது அந்த ஒரு மாசத்துல அடிச்சேன்னா எனக்கு ஒரு மினிமம் ஒரு 10 பேராவது ரிசல்ட் வரும்ன்ற ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன்ல இறங்கி இருக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எஸ்பெஷலி ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் கிளைண்ட் சோர்ஸ்ல மட்டும். உங்களுக்கு எல்லாம் வந்து காலையில இக்கிகாய் அப்படின்னு ஒரு இதை பத்தி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். அந்த இக்கிகாய் சம்பந்தமா சில போட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது அது ஒன்னொன்னா இப்போ ஷேர் பண்றேன், நீங்க அதை பாருங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஷேர் கொடுத்து ஷேரிங்ல வரும். லைஃபோட பர்பஸ் என்ன அப்படின்ட்டு இக்கிகாய் அப்படின்னா உங்க லைஃபோட பர்பஸ் என்ன, அது அதை பத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. ஒரு 3 வட்டத்தை வரைஞ்சு அந்த வட்டத்தின் மூலமாக அப்புறம் 3 இல்ல 4 சர்க்கிள் வரைஞ்சு அந்த 4 சர்க்கிளை வச்சு வாழ்க்கையின் ஒட்டுமொத்த இதையுமே வந்து அழகா அந்த ஒரு 4 சர்க்கிளை வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஷேரிங்ல வருது பாருங்க. இப்போ அநேகமா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ரெக்கார்டும் ஆயிட்டு இருக்கா? நீங்க ரெக்கார்ட் பட்டன் கண்ணில் காணுங்க, மேல தெரியுதா உங்களுக்கு? எஸ்.
ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இதுல நீங்க பாக்குறீங்க இக்கிகாய், பர்பஸ் ஆஃப் லைஃப் 1, 2, 3, 4 விஷயங்கள் போட்டிருக்காங்க. நம்பர் 1 என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. வாட் யூ லவ். உங்களுக்கு எதை செய்யறதுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அதான் நம்பர் 1. அடுத்தது அது ஒரு நம்பர் 1 சர்க்கிள். அந்த நம்பர் 1 சர்க்கிள் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த பெரிய சர்க்கிள், அதாவது மேல வந்து அதாவது டாப்பு, லெஃப்ட், ரைட்டு, அதுக்கப்புறம் பாட்டம், அதுதான் 1, 2, 3, 4 அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 வாட் யூ லவ் அது வந்திருக்கு. நம்பர் 2 கீழே பாத்தீங்கன்னா வாட் யூ ஆர் குட் அட், அதாவது லெஃப்ட் சைட்ல வரைஞ்சிருக்காங்க. அதுதான் நம்பர் 2. நீங்கள் எதை செய்வதில் கில்லாடி, நீங்கள் எதை செய்வதில் ஒரு சிறந்த விற்பனர், உங்களால எந்த விஷயத்த ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில நீங்க இத்தனை வயசு ஆயிருக்கு, உங்களுக்கே தெரியும் நான் இதுல எல்லாம் பெஸ்ட், இதெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன், இதெல்லாம் நான் சிறப்பா பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கே சில விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்பர் 2ல வரும். அதான் வாட் யூ ஆர் குட் அட். நீங்கள் எதை செய்வதில், எதை சொல்வது, சொல்றதெல்லாம் கிடையாது, எதை செய்வதில் வல்லவர், எதை செய்வதில் நல்லவர், எதை செய்வதில் விற்பனர். நீங்க அதாவது நம்ம இவர் சொல்ற மாதிரி வீல், இவர் தான் ஆளினால் அழகுராஜா, இந்த விஷயத்துல ஆளினால் அழகுராஜா இவர் தான், வீல் பெண்ட் எடுக்கிறதுல இருந்து எல்லாம் பக்காவா பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ஆளினால் அழகுராஜாவா நீங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்டுல இருப்பீங்க, பர்டிகுலர் விஷயத்துல இருப்பீங்க, பர்டிகுலர் விஷயங்கள் வரிசையா 1, 2, 3 அதெல்லாம் நீங்க சிறப்பா செய்வீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நீங்களே டிஃபைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ நம்பர் 1 போட்டு வாட் யூ லவ்ங்கிறதுல நீங்க உங்களுக்கு எது பிடிச்சது எது அப்படிங்கிறத வரிசையா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதே போல நம்பர் 2 போட்டு வாட் யூ ஆர் குட் அட் அப்படின்னு போட்டு நம்ம தமிழ்ல நீங்க அதை எழுதிக்கோங்க. எதெல்லாம் நீங்க நல்லா சிறப்பா செய்வீங்க, எதெல்லாம் இன்னும் சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக நீங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க, அதையும் கூட நீங்க எழுதிக்கலாம். அது இன்னும் கொஞ்ச நாள்ல அது ரொம்ப சிறப்பா வந்துடும். அது கொஞ்ச நாள்ல அது நீங்க குட்னு வந்துடும். இப்போதைக்கு அது வந்து பிராக்டிஸ்ல இருக்கலாம். ஸோ அது மாதிரி அது ரெண்டையும் நீங்க அது மாதிரி தனித்தனியா பிரிச்சு நம்பர் 2ல எழுதிக்கோங்க. அடுத்தது நம்பர் 3 ரைட் சைட்ல வரையப்பட்டிருக்கு. மேல டாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வாட் தி வேர்ல்டு நீட்ஸ். இந்த உலகத்திற்கு ஆக்சுவலா என்ன தேவை. இந்த உலகத்திற்கு நிறைய விஷயம் தேவை. இந்த உலகத்துல முதல்ல அமைதி தேவை. எல்லாருக்கும் உலகத்துல அமைதி தேவை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல அமைதி தேவை. ஸோ உலகத்தில் அமைதி வேணும் அப்படின்னா நான் போய் உலகத்தை போய் மாத்த முடியாது. என்கிட்ட இருக்கிற டிவி ரிமோட்டை வச்சு என்னால டிவி ரிமோட்ல ஒரு சேனலை கூட மாத்த முடியாது. அந்த அளவுக்கு கூட நமக்கு பவர் கிடையாது. வீட்டுல வேற யாராவது ஒருத்தங்க தான் ரிமோட்டை ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வெளியில போய் நம்ம எதையும் மாத்த தேவையில்லை. எனக்குள்ளாக என்னை நான் மாற்றிக்கொண்டால் போதும். என்கிட்ட இருக்கிற தீய குணங்களை அழிச்சிட்டு நான் நல்ல குணங்களா மாத்தினா போதும். என்னை நான் சரி செய்து கொண்டால் போதும். இதே நினைப்போட ஒவ்வொருத்தரும், நம்ம சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதே நினைப்போட ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள திருத்திக்கிட்டா போதும். ஸோ அந்த மாற்றம்ங்கிறது தானா உலகத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஸோ உலகத்தை மாற்றுவது என் வேலை இல்லை, உன்னை மாற்றுவது என் வேலை இல்லை, என்னை நான் மாற்றிக்கொள்வதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த உலகத்திற்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. உலகத்துக்கு என்ன தேவை? சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்றாங்க, சேமிப்புங்கிற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்றாங்க. பட் ஆனா அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு கரெக்டா அந்த பர்டிகுலர் டைம்ல தேவைங்கிறப்போ அந்த நேரத்துல அவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த நேரத்துல பற்றாக்குறை ஏற்படுது, அந்த நேரத்துல ஒரு டெபிசிட் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டோ, ஒரு டெத்தோ, டிசபிலிட்டியோ, அல்லது ஏதாவது ஒரு 3D சொல்லுவாங்க. இந்த 3Dsல ஏதாவது ஒன்று வந்தது அப்படின்னா ஃபேமிலிக்கு மிகப்பெரிய இழப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ அந்த பொருளாதார இழப்பெல்லாம் ஈடுகட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும்? அந்த ரிஸ்க்னு ஒரு விஷயத்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அந்த ரிஸ்க்கை நம்மளே வச்சுட்டு இருந்தா நம்மளால பேர் பண்ண முடியாது. அதனால ஏற்படக்கூடிய ஃபைனான்ஷியல் லாஸ். ஸோ அதனால ரிஸ்க்கை நம்ம இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அந்த இன்னொருத்தர் யாருன்னா அவங்க தான் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த மாதிரி ரிஸ்க்கை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன தொகை தான் பிரீமியம். ஸோ அந்த காசை கொடுத்து பிரீமியத்தை கொடுத்து நம்ம வந்து அந்த ரிஸ்க் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். நாளைக்கு ஏதாவது அந்த ரிஸ்க் அந்த ஃபேமிலிக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்ட் படி நம்ம என்ன ஒத்துக்கிட்டோமோ அதை வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துட்றாங்க ஃபேமிலிக்கு. ஸோ அந்த ரிஸ்க்னால ஏற்பட்ட அந்த ஃபைனான்ஷியல் லாஸ், ஃபைனான்ஷியல் பர்டன், அதை வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இது பண்றாங்க. ஸோ அவங்க வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியால ஒரு எமோஷனல் லாஸையோ ஒரு எமோஷனல் விஷயத்தையோ வந்து அவங்களால வந்து டெஃபினட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இழந்து போன நபரை கொண்டு வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. இது வந்து சாவித்திரி நலாயினி கதை மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஐ மீன் சாரி, என்ன மாத்தி சொல்லிட்டேன்னா நானு ஏதோ ஒரு கதைங்க. உங்களுக்கே தெரியும். ஒருத்தவங்க போயிட்டு எப்படியோ எமன்ட்டே பேசி ஏதோ பேசி வாதாடி அவனையே ஏமாத்தி அவன் தலையிலே மிளகா அரைச்சு திரும்ப கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பண்ண முடியாது. நம்மளால அந்த ஃபினான்ஷியல் லாஸ் அதை மட்டும்தான் நம்மளால பேர் பண்ண முடியும். அதை மட்டும்தான் இன்சூரன்ஸ் கம்பெனியால ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும். ஸோ அந்த விஷயத்த நம்ம ரிஸ்க்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம், பிரீமியம் கொடுத்து பண்றோம். ஸோ உலகத்துக்கு இது மாதிரி நிறைய விஷயம் தேவை. அதே போல மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக மாசம் ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வெல்த் கிரியேட் பண்ணணும்.
அதே போல ஆக்சிடென்ட் நிறைய இடங்கள்ல பாக்குறோம், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்னால உயிரிழப்பு ஏற்படலாம், டிசபிலிட்டி ஏற்படலாம், ஒரு டெம்பரரி ஃப்ராக்சர் ஏதாவது ஏற்படலாம். ஸோ அதுல இதெல்லாம் காப்பாத்திக்கணும். ஒரு லாஸ் ஆஃப் இன்கம், டெம்பரரி லாஸ் ஆஃப் இன்கம், 1 மாசம் 2 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும், 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அப்ப வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போகலன்னா நமக்கு இன்கம் லாஸ் ஆகுது. அப்ப அதை ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப் டு 25,000 ருபீஸ் உங்க இஎம்ஐ கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம் அவங்களே கட்டுறாங்க. நீங்க முன்னாடியே வந்து சொல்லிடணும், நான் இந்தந்த பேங்க்குக்கு இந்தந்த லோனு இவ்வளவு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கேன் இந்தந்த டேட்ல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 months இல்ல 3 months உங்களுக்கு டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு, உங்களுக்கு அதனால லாஸ் ஆஃப் இன்கம் ஏற்பட்டது அப்படின்னா உங்களால இஎம்ஐ கட்ட முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில அதுல அந்த கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸோட பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியில இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கு. நீங்க இஎம்ஐ அவங்க கட்டுவாங்க. எந்த பேங்கிங் எந்த இஎம்ஐ என்ன டேட் நீங்க முன்னாடியே சொல்லிடுவீங்க. ஸோ உங்க சார்பா அவங்களே அந்த இஎம்ஐ அந்த டேட்ல அந்த பணத்தை அவங்க அனுப்பிச்சிருவாங்க. ஸோ மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் தான் அவங்களால இந்த ஸ்கீம்ல கொடுக்க முடியும். அதற்கு என்ன சம் இன்சூர்டோ அந்த சம் இன்சூர்டுக்கு தான் அந்த மேக்ஸிமம் 25,000 வரும். ஸோ அதை நீங்க பார்த்து என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க அந்த மாதிரி பிளான்லாம் கூட நீங்க கொடுக்கலாம் கஸ்டமர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஸ்டமருக்கு தேவை, வேர்ல்டுக்கு தேவை. இது அந்த வேர்ல்டுக்கு தேவையான அந்த விஷயத்துல சில விஷயங்கள் தான் நம்மளால அவங்களுக்கு கொடுக்க முடியும். அந்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி, எஸ்டிபி, எஸ்டபிள்யூபி, இது போல போஸ்ட் ஆஃபீஸ் திட்டங்கள், இது மாதிரி நீங்க எது எதுக்கெல்லாம் முகவரி எடுத்திருக்கீங்களோ லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் கொடுங்க. என்பிஎஸ் பாலிசி, நியூ பென்ஷன் சிஸ்டம், அதை விற்கிறதுக்கு லைசன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அதை கொடுங்க. நிதி சார்ந்த நிதி முதலீட்டு திட்டங்கள், காப்பீட்டு திட்டங்கள், எது எதுக்கெல்லாம் நீங்க லைசன்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதெல்லாம் உங்களால வேர்ல்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ வேர்ல்டுக்கு எது தேவையோ அதை உங்களால சப்ளை பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சது வாட் யூ லவ், உங்களுக்கு வாட் யூ ஆர் குட் அட் நம்பர் 2, உங்களால வேர்ல்டுக்கு ஏதோ சில விஷயங்கள் தேவை, உலகத்துக்கு ஏதோ சில விஷயங்கள் தேவை, அதுல என்னென்ன அதுல எதெல்லாம் உங்களால கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 3 விஷயம் பார்த்துட்டோம். அடுத்தது 4வதா இருக்கிறது வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார். உலகத்துக்கு நிறைய விஷயம் தேவை, அதுல சில விஷயங்கள் உங்களால கொடுக்க முடியும். அதுல எந்தெந்த விஷயத்தெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பதிலா பிரதி உபகாரமா உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கடைசியா உங்களுக்கு இருக்கிறது வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார். நீங்க என்ன சேவையை கொடுக்குறீங்க, அல்லது நீங்க எந்த பொருளை தயாரிச்சு கொடுக்குறீங்க, மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்க, அல்லது எந்த ஒரு சேவையை நீங்க தர்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அந்த சேவைக்கு நாங்கள் பணம் தருகிறோம். நீங்க நல்லா சிறப்பா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா நல்ல தொகை கிடைக்கும். நாங்களே உங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடரா மாறிடுவோம். நீங்க எங்களுக்கு நல்லா எங்க ஃபேமிலிக்கு நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்க மத்தவங்களுக்கும் பண்ணுவீங்கிற முழு நம்பிக்கையோட மத்தவங்களுக்கு நாங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவோம். நீங்க அவங்களுக்கும் அதே ப்ராடக்ட் அதே மாதிரி சர்வீஸ், அதே ப்ராடக்ட் இல்ல, அந்த குடும்பத்துடைய தேவை என்னங்கிறத அறிஞ்சு அந்த குடும்பத்துக்கு ப்ராடக்ட்ஸ் தரீங்க, சர்வீஸ் கொடுக்குறீங்க. அவங்க நல்ல சர்வீஸ் கொடுக்குறாரு, உங்க ஏஜென்ட் நல்லாவே பண்றாரு, சூப்பரா பண்றாரு, நீங்க சொன்னது உண்மைதான், நல்லா பண்றாருங்க அப்படின்னு அவர் பாராட்டினாரு அப்படின்னா அப்ப இந்த முதல் நம்பர் என்ன பண்ணுவாரு, ரெஃபரன்ஸ் கொடுத்தவரு, பரவாயில்லையே நம்ம ரெஃபரல் கொடுத்தோம், அவர் நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு, நல்லா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காரு, நம்ம ஏன் 2வது ரெஃபரல் கொடுக்கணும், நம்ம ஏன் 2வது ரெஃபரல் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அடுத்த ரெஃபரல் கொடுப்பாரு. அந்த ரெஃபரலுக்கும் நம்ம வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறோம், நல்ல சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தரோம், அவங்க இஷ்டத்துக்கு அவங்க தலையில எதையும் கட்டாம அவங்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்யற மாதிரி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ், நல்ல பிளான்ஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி தரோம். அவரும் என்ன பண்றாரு, இவங்க நல்ல சர்வீஸ் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுறாரு அப்படின்னா அப்ப ரெஃபர் பண்ணவர் என்ன பண்ணுவாரு, பரவாயில்லையே நம்ம ஒவ்வொருத்தரா ரெஃபர் பண்றோம், எல்லாருக்கும் நல்ல சர்வீஸ் பண்றாரு, நமக்கு எப்படி பண்றாரோ அதே மாதிரி அவங்களுக்கும் நல்லா பண்றாரு, அப்ப அடுத்து இன்னொரு ரெஃபரல் கொடுப்போம் அப்படின்னு அது மாதிரி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார், நமக்கு என்ன நம்மளால செஞ்சு அதுக்கு உண்டானதை நம்மளால திரும்ப காசா பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம பொருள் தயாரிச்சு கொடுக்கலாம், மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கலாம், அல்லது ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிற நாமெல்லாம் பொருளை நம்ம தயாரிக்கிறது இல்ல, பிளானை நம்ம தயாரிக்கிறது இல்ல, ஆனா அந்த பிளான்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நீங்க ஒரு புதுசா ஒரு இதை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ், ஒரு லாபு, ஒரு லக்ஷ்ய, ஒரு ஜீவன் சாந்தி, ஒரு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்படி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மொத்தமா நீங்க ஒரு பேக்கேஜா அவங்களுக்கு தர முடியும். அதற்குரிய பிரீமியம் அந்தந்த கம்பெனிக்கு தனித்தனி செக் வாங்கிக்கோங்க, இல்ல தனித்தனியா நீங்க வந்து ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுங்க. ஸோ இது மாதிரி நம்மளால சில விஷயங்களுக்காக பணம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் வாட் யூ கேன் பி பெய்ட் ஃபார். இப்போ இது எல்லாமே எந்த இடத்துல போய் மர்ஜ் ஆகுது, எந்த இடத்துல இந்த 4 சர்க்கிளும் மீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நடுவுல சென்டர்ல வந்து மீட் ஆகுது. இது அனோட்டேட் பண்ணி காட்டுறேன், இந்த இடம் தாங்க. கலர் வரலையா? என்னாச்சு, அனோட்டேட் போட்டா ஏன் வரல? இங்க ப்ரஷ், எந்த ப்ரஷ் எதை எடுத்துக்கிறது, இது எரேசர்ல ஸ்பாட் லைட்.
ஸோ இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்பாட்லைட் ஆகி ஒரு ரெட் கலர் நடுவில் தெரியுதுங்களா? ஸோ அந்த இடம் இக்கிகா. இந்த ஒரு இடத்துல தான் இந்த 4 சர்க்கிளும் அழகா மீட் ஆகுது. அப்படி 4 சர்க்கிளும் மீட் ஆகிற அந்த இடம் தான் வந்து நம்மளோட லைஃபோடைய பர்பஸ். ஸோ நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நம்மளால ஒரு விஷயம் நல்லா சிறப்பாக செய்ய முடியும், உலகத்திற்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நாம பூர்த்தி பண்ணும்போது நமக்கு பணம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் மீட் ஆகிற அந்த இடத்துல வந்து நம்ம பொசிஷன் பண்ணிட்டு நம்மளுடைய லைஃபுக்கு நம்மளால என்ன கொடுக்க முடியுமோ இந்த சொசைட்டிக்கு அதை நம்ம கொடுக்குறோம். ஸோ நமக்கு அதுக்கு பணம் கிடைக்குது. இப்போ எனக்கு எப்படிலாம் பணம் கிடைக்குது அப்படின்னா, முகவர்களுக்கு தேவையான சில பொருட்களை நான் வெளியிலேருந்து வாங்குறேன். வாங்கி அதை வந்து அவங்களுக்கு அதை நான் வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி, நான் என்கிட்ட இந்த மாதிரி புக் இருக்கு, என்கிட்ட இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். அதை சில குரூப்ஸ்ல பாக்குறாங்க, பார்த்துட்டு அதை அவங்க வாங்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் போஸ்ட்ல, கொரியர்ல, ஸ்பீட் போஸ்ட்ல அவங்களுக்கு அனுப்புறேன். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு பொருள் கிடைக்குது, எனக்கு ஒரு கமிஷன் கிடைக்குது. ஸோ இது ஒரு வகையா மேக்கிங் மணி. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, ஜெனரல் இன்சூரன்ஸ் பாலிசி, மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் இல்லாம இந்த மாதிரியும் இது பண்றோம், ஏர்ன் பண்றோம். இது இல்லாம ட்ரைனிங், பிரைவேட் கம்பெனிஸ், நிறைய நிதி நிறுவனம், நிறைய கம்பெனிஸ்ல போயிட்டு நிதி சம்பந்தப்பட்ட டாபிக்ஸ் அவங்களுக்கு எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அது சம்பந்தமா எடுக்கிறோம். சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஒரு 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 டீம் இருக்காங்க, ஒரு டீம்ல 10 பேர் 15 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டீம் பாண்டிங் ஏற்படுத்துறதுக்கு தேவையான சில எக்ஸசைசஸ், சில கேம்ஸ்லாம் வச்சு அவுட் ஆக்டிவிட்டி, அவுட் ட்ரைனிங்லாம் நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதோ நமக்கு தெரிஞ்சதை நம்மளால என்ன பண்ண முடியும், நமக்கு என்ன கத்துக்கிட்டோம், நம்ம அதை வந்து சொசைட்டிக்கு கொடுக்குறோம். அதன் மூலமா ஒரு பணம் பெற்றுக் கொள்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ஸ்கில்ஸ் எதெல்லாம் நீங்க நல்லா சிறப்பா செய்றீங்கிறத பாருங்க. அது உலகத்துக்கு தேவைப்படுதான்னு பாருங்க. கண்டிப்பா தேவைப்படும். உலகத்துல யாரோ சில பேருக்கு அது தேவைப்படும். அது யாருன்னு கண்டுபிடிச்சு அந்த டார்கெட் ஆடியன்ஸ், அந்த டார்கெட் கஸ்டமருக்கு நீங்க இந்த சேவையை தர்றீங்க அப்படிங்கறத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல மினிமம் 3ஆவது வைங்க. டெய்லி காலையில மினிமம் 3ஆவது வைங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் இதை நிறைய பேர் பார்ப்பாங்க, செகண்ட் இதை கொஞ்சம் கம்மியான பீப்புள் பார்ப்பாங்க, தேர்ட் இதை இன்னும் கொஞ்சம் கம்மியான பீப்புள் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ஸ்க்ரோல் பண்றதே அவங்களுக்கு கஷ்டம். அது தள்ளி விட்டு அடுத்த ஆளுக்கு போயிடுவாங்க, அடுத்த ஆளுடைய ஸ்டேட்டஸை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதனால எல்லாருக்கும் அதை வந்து பொறுமையா பார்க்கணும்ன்றது இருக்காது. ஸோ அதனால மினிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ், சூப்பரான ஸ்டேட்டஸ், நச்சுன்னு இருக்கிற ஸ்டேட்டஸா வைங்க. அது உங்களுக்கும் நீங்க கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட், சர்வீஸ், அது சம்பந்தப்பட்ட உங்க பிசினஸ் சம்பந்தப்பட்டதை முதல்ல வைங்க. அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் வைங்க. நிறைய பேர் நான் பாக்குறேன், இந்த ஜோக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, வீடியோஸ் வைக்கிறாங்க. அதனால பெருசா என்ன லாபம் இருக்கு அப்படின்னு தெரியல. நமக்கு அதுல இருந்து எந்த பணமும் வரப்போறது இல்லை. நீங்க வந்து உங்களுடைய பிசினஸ் சம்பந்தப்பட்டதை மெயினா வைங்க ஸ்டேட்டஸ்ல. அதுதான் வந்து மக்களுக்கு பார்த்துட்டு அடிக்கடி அது கண்ணில் படப்பட என்ன ஆகும். ஸோ நாளைக்கு அது சம்பந்தமான ஒரு தாட், ஒரு திங்கிங் அவங்க மனசுல வரும்போது டக்குன்னு ஆமா நம்ம இவர் இதுல பார்த்துருக்கோம்ல, இவரோட ஸ்டேட்டஸ்ல பார்த்துருக்கோம்ல, இவர் ரெகுலரா அதை பண்ணிட்டு இருக்காருல்ல, ஸோ நம்ம இவர்கிட்டயே ஃபர்ஸ்ட் கன்சல்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ அதனால திரும்ப திரும்ப கஸ்டமர் மைண்ட்ல யார் இருக்காங்க, திரும்ப திரும்ப கஸ்டமர் மைண்ட்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை பத்தின நினைப்பு அவங்களுக்கு வரும். நம்ம கிட்ட இன்சூரன்ஸ்க்காக வருவாங்க, இல்லைன்னா வேற ஒருத்தர்கிட்ட போயிடுவாங்க. ஸோ இது மாதிரி நம்ம இந்த இக்கிகாய் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃபுக்கு நம்மளால நமக்கு எதை பிடிச்சிருக்கு, நம்ம எதை செய்யறதுல ரொம்ப சிறப்பா செய்யறோம், இந்த உலகத்திற்கு என்ன தேவை, இந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்யும் போது, நம்ம இந்த கொடுக்கும் போது நமக்கு பணம் கிடைக்குதா, இந்த 4 மர்ஜார அந்த விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த விஷயத்த மட்டும் எண்ணுங்கள், சொல்லுங்கள், செயல்படுங்கள். எண்ணம், சொல், செயல் இவை 3ம் என்றும் எப்பொழுதும் நம் இலக்குகளை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். போதும், இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணது போதும். ஸோ ஸ்கிரீன்ல நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். ஸோ நம்முடைய எண்ணம், சொல், செயல், நம்முடைய எண்ணம், வாயிலிருந்து வரக்கூடிய சொல், நாம செய்யக்கூடிய செயல், இவை 3ம் என்றும் எப்பொழுதும் நம் இலக்குகளை நோக்கி மட்டுமே இருக்கட்டும். அந்த இகிகாய் சென்டர்ல இருக்கிற அந்த இடத்த மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி எந்த நம்ம எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளவு வந்தாலும் தினம் 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 தினந்தோறும் வாங்குவேன் இதயம் அப்படிங்கிறாங்க இல்லையா, ஒரு ஒரு ஆட்ல கூட வந்து ஒரு பாட்டுல தினந்தோறும் வாங்குவேன் இதயமா, டெய்லி என்னால நான் வாங்கினா என்னத்துக்கு ஆகுது. ஸோ அப்படி அந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றாங்க பாருங்க. ஸோ அது மாதிரி நாம தினந்தோறும் என்ன செய்ய போறோம். ஸோ தினந்தோறும் ஒரு 5 ப்ராஸ்பெக்ட் ஆட் பண்ண போறோம் நோட் புக்ல. 5 பேர்கிட்ட ஃபோன் நம்பர், என்னோட கார்டு கொடுப்பேன், அவங்களோட நேம், ஃபோன் நம்பர் வாங்கிப்பேன். இந்த 5 பேருக்கு செய்தி அனுப்புவேன், இந்த 5 பேருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்பேன். ஏற்கனவே அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஃபியூச்சர்ல என்ன தேவைப்படுது லைஃப்ல அவங்களுக்கு, இன்னைக்கு என்ன சம்பாதிக்கிறாங்க. ஸோ பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர் 3ஐயும் அனலைஸ் பண்றோம். அவங்களோட தேவைகளை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சில ப்ராடக்ட்ஸை கம்பைன் பண்ணி சொல்யூஷனா எடுத்துட்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அதுல அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துல அதை கிளாரிஃபை பண்றோம், அவங்களை மோட்டிவேட் பண்றோம், அவங்களை வாங்க வைக்கிறோம். ஸோ ப்ராஸ்பெக்டிங், அப்ரோச், நீட் அனாலிசிஸ், அசம்பிளிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், மோட்டிவேஷன் டு பை. இந்த ப்ராஸ்பெக்ட், இந்த அப்ரோச் இதுல பண்ணும்போது பணம்ங்கிற அந்த கான்செப்ட் நம்ம கரெக்டா ப்ராஸ்பெக்டிங்ல ஆரம்பிச்சு மோட்டிவேஷன் டு பைல இப்போ முடிக்கிறோம்.
அவங்க கஸ்டமர் பாலிசி எடுக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கமிஷன் புரோக்கரேஜ் வருது. நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய், நினைப்பதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ந்து அது மாதிரி நம்ம வேலையை செய்வோம், சிறப்பா செய்வோம். நம்மளுடைய இலக்குகளை கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவோம். அந்த இலக்குகளை மெயினா ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இலக்குகள்ங்கிறது வெறும் ஒரு நம்பர். 100 பாலிசிங்கிறது ஒரு நம்பர். எம்டிஆர்டிங்கிறது 30 லட்சம் கமிஷன் அப்படி, ஐ மீன் 12 லட்சம் அப்படிங்கிறது 12 லட்சமா ஏதோ ஒரு அமௌண்ட். அது ஒரு நம்பர். 30 லட்சம் 55 லட்சம் பிரீமியம் அப்படிங்கிறது ஒரு நம்பர். இது எல்லாமே வெறும் நம்பர்ஸ், இது எல்லாமே வெறும் ஃபிகர்ஸ். அதோட சேர்த்து ஒரு எமோஷனை கொண்டு போய் அட்டாச் பண்ணணும். நம்ம லைஃபுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எமோஷன். எதுக்காக இந்த பணம் போறோம்? இந்த 12 லட்சமோ 15 லட்சமோ நமக்கு வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன், போனஸ் கமிஷன் நமக்கு வருது அப்படின்னா, அதை வச்சு என்ன பண்ண போறோம்? அது குழந்தைங்க படிப்புக்காக, ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்க போறோமா? அதை வச்சு ஒய்ஃபுக்கு இந்த இது வாங்கி தர போறோமா? அதை வச்சு நம்ம எல்லாரும் ஃபேமிலியா ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போக போறோமா? ஒரு எமோஷன் நம்ம லைஃபோட, நம்ம லைஃப்ல இருக்கிற முக்கியமான ஃபேமிலி மெம்பர்ஸ், ஸ்பௌஸ், சில்ட்ரன், அப்பா அம்மா, இந்த இதை சுத்தி அந்த எமோஷனை கொண்டு போய் அந்த ஃபிகர்ஸ், அந்த கோல், அந்த நம்பர்ஸோட அதை இணைங்க. உங்களுக்கே கிடைக்கும் எதுக்காக நம்ம இதை செய்ய போறோம். ஸோ இந்த வருஷம் நான் எம்டிஆர்டி பண்றது என்னுடைய குழந்தை தனன்யாவுடைய படிப்புக்காக, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் இப்போ சேர்த்து வைக்க போறேன். ஸோ அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி போடணும், லக்ஷ்யா ஒன்று எடுத்து கட்டணும், டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டணும், எல்லாத்துக்கும் ப்ரீமியம்க்கு எடுத்து வைக்கணும். அதே போல ஒவ்வொன்றா அதுக்கு எல்லாத்துக்கும் வரும். அதே போல ஒரு 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 பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 1 crore தேவைப்படுது அப்படின்னா, அந்த 1 crore ப்ராப்பர்ட்டி அதோட உங்க எமோஷன் அதுல கொண்டு போய் வை. ஃபேமிலியா போயிட்டு ஒரு மாடல் ஃபிளாட் ஒன்று போய் பாருங்க. அதே லொகேஷன் இல்லைனாலும் பக்கத்து லொகேஷன்லயாவது ஒரு மாடல் ஃபிளாட்டை போய் பாருங்க. அவங்க வந்து பேஸ்மெண்ட் அந்த லெவலோட ஒரு 5 ஃப்ளோர் கட்டலாம், அல்லது பேஸ்மெண்ட் பார்க்கிங் எல்லாம் சேர்த்து ஸ்டில்ட் போட்டு அவங்க வந்து ஒரு 12 மாடி, 13 மாடி, 15 மாடி கூட கட்டலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இதுல நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க? இல்லையா, ஒரு லேண்ட், ஒரு 1/2 கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு லேண்டை வாங்கி அதுல நான் வீடு கட்டிக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டிக்கிறேன். ஏன்னா மற்றவங்களோட எல்லாம் ஷேர் பண்ண விரும்பல, மற்றவங்களோட வால் ஷேரிங் பண்ண விரும்பல. மற்றவங்க எனக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, யூடிஎஸ், அன்டிவைடட் ஷேர், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு கிரவுண்டு நான் நிலத்தை வாங்குறேன், அந்த நிலத்துல நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டிக்கிறேன். ஸோ நல்லா ஹைட்டை ரைஸ் பண்ணி ஸ்டில்ட் மாதிரி பார்க்கிங்லாம் இடம் வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 2 கட்டுறேன். வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு போற மாதிரி வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்ம கோபிநாத் சார் வீட்டில் வச்சிருக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன லிஃப்ட், ஒருத்தர் 2 பேர் டிராவல் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சின்ன டியூபுலர் லிஃப்ட். ஸோ தட் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னா 3 ஃப்ளோருக்கும் நீங்க வந்து லிஃப்ட்லேயே போயிட்டு வரலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. வீடு கட்டுறதுல நீங்க பல விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன் ரெடி பண்ணிக்கோங்க. அந்த எமோஷனோட இந்த கோலை கொண்டு போய் செட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிகர்ஸ், இந்த நம்பர்ஸை செட் பண்ணுங்க. இந்த கோலும் இந்த நம்பரும் இந்த எமோஷனும் ஒன்று சேரும்போது அது உங்க பிரெயின்ல போய் ஸ்ட்ராங்கா உட்காரும். அது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்ட்ராங்கா உட்காரும். அது உங்களை என்னைக்குமே சும்மா விடாது. அது உங்க வேலையை செய்ய செய்ய தொடர்ந்து வேலை செய்யணும்ன்றது மாதிரி இது பண்ணும். அதே போல அதுக்காக தினம் வேலைன்னு ஓடிட்டும் இருக்கக்கூடாது. குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கணும், குடும்பத்திற்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அல்டிமேட்டா நம்ம இது எல்லாமே வெளியில போய் இதெல்லாம் பண்றது யாருக்காக? குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, இவங்களுடைய நன்மைக்காக தான். நமக்கும், நம் குடும்பத்திற்கும், நம்மை சுற்றியுள்ளவருக்கும், நம் வாடிக்கையாளர்களுக்கும், இந்த சமூகத்திற்கும் நல்லது செய்யற மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். ஸோ எண்ணம், சொல், செயல் இது எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில உடலுக்கு தேவையான உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யறோம். உயிராற்றலை வளப்படுத்தி நீண்ட நாட்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு காயகல்ப பயிற்சியை செய்யறோம். நம்முடைய நட்பு நலமும் குணநலமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள், செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், நம்மை நாமே அகத்தாய்வு எப்படி பண்ணிக்கிறது, எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவம் உணர்தல், பிரம்மத்தை அறிதல், பிரம்ம ஞானம் தெரிந்து கொள்ளுதல், வீடு பேர், ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. அந்த வீடு பேர் அடையிறதுக்கு என்ன வழி, இதெல்லாம் கத்துக்கிறோம், இதெல்லாம் செயல்படுத்துறோம். ஸோ இது மாதிரி உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நம்ம ஒரு வேலை தொழிலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறோம். சம்பாதித்த பணத்தை முதலீடு செய்யறோம். இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும் வல்ல தரசன் சொல்றாரு. அரசாங்கத்துக்கு சொன்னது ஒரு குடும்பத்துக்கு பொருந்தும், குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது ஒரு சின்ன நிறுவனத்துக்கு பொருந்தும், ஒரு எஸ்எம்இ நிறுவனத்துக்கும் பொருந்தும். அதேதான் எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தும். இப்படி அதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்றோம். ஸோ உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம் அண்ட் குணநலம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ். அதே போல நம்ம குணங்களை சரி பண்ணிக்கிறோம். அருகுண சீரமைப்பு, பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 தீய குணங்களையும் சரி பண்றோம். இதுல ஏதாவது ஒரு குணம் தீய குணம் இருக்கலாம், அல்லது 2 குணம் இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம், 6 கூட தீய குணங்கள் கூட சில பேருக்கு இருக்கலாம்.
அதை நம்ம சரி பண்றதுக்கு அந்த அறுகுண சீரமைப்பு. ஸோ குணநலமும் பிற நட்பு நலத்தையும் சரி பண்றோம். நம்ம யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த உலகத்துக்கு தேவையானதை கொடுக்குறோம். பிரபஞ்சத்துக்கு தேவையானது நம்ம கொடுக்க 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 பிரபஞ்சம் என்ன பண்ணுது, மேலும் மேலும் நமக்கு கொடுக்கறது. நமக்கு வந்து சேர்க்கிற அந்த செல்வத்தை நம்ம கரெக்டா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்றோம். எவ்வளவு வரவு வருது, எவ்வளவு செலவு வருது, எல்லா செலவுகளையும் நீட்டா நோட் பண்றோம். அது சேமிப்பு பண்றோம், முதலீடு பண்றோம். ஸோ இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். குறுகிய கால சேவிங்ஸ், நீண்ட கால முதலீடு, இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இன்கம் வந்தோடனே இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் அன்றாட தேவைகளுக்கு எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லைஃப்பை ஃபாலோ பண்றோம். இக்கிகாய் கான்செப்ட் படி நம்மளுடைய அந்த 4 சர்க்கிளும் மீட் ஆகிற அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணி அங்க எது இருக்கு, உங்க லைஃப்க்கு எது பொருந்ததுங்கிறத பார்த்து அதை இது பண்ணுங்க. கன்சிஸ்டண்டா தொடர்ந்து டெய்லி செய்வோம். சின்ன சின்னதா ஆரம்பிப்போம். சின்ன சின்ன சிறுதுளி பெருவெள்ளம். 5 நிமிஷம் நடப்போம், 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவோம், 5 நிமிஷம் வாக்கிங் பண்ணுவோம், 5 நிமிஷம் பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம், 5 நிமிஷம் புக்கு படிப்போம். இது மாதிரி சின்ன லெவல்ல ஆரம்பிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு கோல் செட்டிங் விஷயமா சில ஜாப்பனீஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ லிங்கையும் அமைச்சிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் 35 நிமிஷம் 37 நிமிஷம் வரும். பாசிட்டிவிட்டி தமிழ்ங்கிற சேனல்ல இருக்கு. ரொம்ப அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ஜாப்பனீஸ் வேர்ட்ஸையும் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸையும் எழுதிக்கோங்க. இக்கிகாய்னா ஈனா, ஒரு கீனா, ஒரு கா, ஒரு யா போட்டு அதுல ஒரு மெய்யெழுத்து இக்கிகாய் தமிழ்ல எழுதிக்கோங்க, இல்ல இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க. ஐஃபன் போட்டு அதுக்கு என்ன அர்த்தங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வீடியோல. உடனே அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் வீடியோ பாஸ்ட்லயே இருக்கட்டும். ஸோ அது இக்கிகாய்ங்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அடுத்து இன்னொரு வார்த்தையை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த வார்த்தைக்கு உண்டான பேரை எழுதிட்டு அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க சின்னதா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் வீடியோ பாஸ்ட்ல இருக்கட்டும். அடுத்தது 3வது சொல்ல ஆரம்பிப்பாங்க. 3வது சொல்ல ஆரம்பிக்கும் போது அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை மறுபடியும் அது மாதிரி பாஸ் பண்ணிட்டு அடுத்தது 4வது. இது மாதிரி எல்லாத்தையும் உங்க நோட் புக்ல எழுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் ரெடி பண்ணுவாரு. அவர் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, நோட் புக்ல ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எழுதுவாரு. எழுதி முடிச்சுட்டு அவர் வந்து போஸ்டரா ரெடி பண்ணுவாரு. கூகுள் ஜெமினி ஆப்போ ஏதோ ஒன்று ஆப் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி அனுப்புவாரு. அது வரைக்கும் நம்ம சும்மா உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைக்காது. அது ஒரு 35 நிமிஷம் வீடியோ தான். இன்னைக்கு நைட் படுக்க போறதுக்குள்ள கூட நீங்க பார்க்கலாம், அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில அதிகாலையில எழுந்துச்சு உங்களோட காலை கடன்கள் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் மெடிடேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 45 நிமிஷம் உங்களால எவ்வளவு நேரம் வாக்கிங் பழக்கம் எவ்வளவு இருக்கோ நீங்க வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ யோகாவோ ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சுட்டு ரிலாக்ஸா ஒரு கப் காஃபியோ டீயோ கையில எடுத்து வச்சுக்கிட்டு அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே நீங்க வந்து அந்த டீயோ காஃபியோ குடிங்க. நல்ல விஷயங்கள் கருத்துக்களை எடுத்துக்கோங்க, அதை செயல்படுத்துங்க, அதை உங்க நோட் புக்ல எழுதுங்க. தொடர்ந்து பயிற்சியும் முயற்சியும் தொடர்ந்து இருந்தால், அது கன்சிஸ்டண்டா இருந்தால் வெற்றி நிச்சயம். நம்ம நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கும் வீணை. இந்த வீணையை சிறப்பாக மீட்டுவோம். ஒவ்வொரு நாளும் வெறும் பயிற்சி மட்டும் அட்டன் பண்றது இல்லாம பயிற்சியோட சேர்த்து முயற்சியும் அன்னைக்கே விதைச்சிடுவோம். அன்னைக்கே அதை செஞ்சு பார்த்து பழகிடுவோம். அல்லது 72 ஹவர்ஸ்ல கத்துக்கிட்டதை 72 ஹவர்ஸ்ல செயல்படுத்துவோம். செயல்படுத்துறதை தொடர்ந்து தினமும் செயல்படுத்துவோம். கன்சிஸ்டண்டா இருப்போம். அடுத்த வருஷம் திரும்ப நம்ம ஏப்ரல்ல சந்திக்கும் போது, போன வருஷம் ஏப்ரல்ல கோல் செட் பண்ணோம், இக்கிகாய் இதெல்லாம் கத்துக்கிட்டோம், கன்சிஸ்டன்சியை கத்துக்கிட்டோம். அதை கன்சிஸ்டண்டா நான் செயல்படுத்த ஆரம்பிச்சேன். ஏப்ரல் மாசத்துல இருந்து கன்சிஸ்டண்டா செயல்படுத்த ஆரம்பிச்சேன். அதனால நான் என்ன இலக்கு வச்சிருந்தேனோ அந்த இலக்கை அச்சீவ் பண்ணி அந்த இலக்கை விட இன்னும் ஜாஸ்தியாவே நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்லணும். நானும் அதை சொல்லணும். ஸோ எனக்கும் இது ஒரு பயிற்சி தான். நானும் இதுல இருக்கேன், உங்களோட சேர்ந்து தான் பயணிக்கிறேன். எனக்கும் நான் சில கோல்ஸ் எல்லாம் எழுதி என்னுடைய டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆயிட்டாரு, என்னோட மேனேஜருக்கு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு இன்ஃபேக்ட் 7th ஃப்ளோர் வரைக்கும் போனேன். பட் ஆனா என்னால எம்எம் இல்லைன்னா எஸ்டிஎம் சார் எல்லாம் பார்க்க முடியல. கண்டினியூஸா நிறைய ஒர்க் இருந்ததுனால இன்னைக்கு அவங்கள பார்க்க முடியல. என்னோட லெட்டர் பேட்ல எழுதி நான் அவங்கள்ட்ட லெட்டர் கொடுக்க போறேன். கொடுத்துட்டு அதை ஒரு போட்டோ எடுத்துப்பேன். அவங்க அதை அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஒரு போட்டோ எடுத்து நான் வச்சுப்பேன். நான் ஒவ்வொரு நாளும் நான் எழுதி கொடுத்தத லெட்டரை நான் போட்டோ எடுத்து வச்சிருப்பேன். அந்த போட்டோல அந்த லெட்டர்ல நான் என்ன எழுதி கொடுத்துருக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை நான் பார்க்க இவருக்கு நான் வேர்டு கொடுத்துருக்கேன், இவருக்கு நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பா இதை நான் ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பா இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும், சொல்லியிருக்கிற டேட்டுக்கு முன்னாடியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே இதை நான் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கும். ஸோ யாரெல்லாம் நேர்ல பார்க்க முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, அதை வந்து எழுதி உங்க லெட்டர் பேட்லயோ இல்லை ஒரு ஒயிட் ஷீட்லயோ எழுதி கையெழுத்து போட்டு உங்க நேம், ஏஜென்சி கோடு எல்லாத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணி ZM-கோ MM-கோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு விஷ்ணுதேவ் சார் பிடிச்சிருக்கா, உங்க டிவிஷன்ல அவர் இருக்காரா, தஞ்சாவூர் டிவிஷன்ல இருக்கீங்களா, அவருக்கு அனுப்புங்க. நீங்க ஒரு போட்டோ எடுத்து கூட நீங்க அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. உடனே உங்களுக்கு போன் எடுத்து உங்களுக்கு உடனே பேசுவாரு. உங்களோட இலக்கெல்லாம் பார்த்தேன், நீங்க இந்த வருஷம் இதெல்லாம் செய்ய போறீங்கன்னு எழுதிருக்கீங்க, வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள் சகோதரி, உங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்தாலும் கேளுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு.
உங்களை வாழ்த்துவார். ஸோ இது மாதிரி செய்யுங்க. நீங்க எஸ்டிஎம்க்கு, எம்எம்க்கு, ZMக்கு நீங்க யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு மென்டாரு, ஒரு ஒரு ஒருத்தர் இருப்பாரு, உங்களுக்குன்னு ரொம்ப பிடிச்சவங்க யாரா இருப்பாங்க எல்ஐசியில. அவங்களுக்கு அனுப்புங்க. உங்க வளர்ச்சி அதிகாரி இருக்காரா? இப்ப எனக்கெல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்க, நான் டைரக்ட் ஏஜென்ட். ஸோ உங்க வளர்ச்சி அதிகாரி இருக்காருன்னா எழுதி அவருக்கு கொடுங்க. போட்டோ எடுத்துக்கோங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. எழுதி அவர் கேட்ட அந்த லெட்டர் காப்பி அவர்கிட்ட கொடுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அது வந்து ஒரு கமிட்மெண்ட் மாதிரி கொடுங்க. இது இந்த கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்களை பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு கேட்பாங்க, நம்மளும் அதை பத்தி சொல்லணும், டெய்லி அப்டேட் பண்ணணும். இப்ப நீங்க சமீபத்துல பார்த்திருப்பீங்க, டெய்லி வந்து குறிஞ்சிப்பாடி அவரு சுப்பிரமணியம் சார் டெய்லி இது பண்றாரு. நான் இன்னைக்கு இதுதான் ஆக்டிவிட்டிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி அதை அவர் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் டெய்லி அனுப்புறாரு. அதை பண்ணி அங்க அனுப்பிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, நம்ம குரூப்லயும் போஸ்ட் பண்றாரு, வீரா அச்சீவர்ஸ் குரூப்லயும். ஏன் அவர் இந்த மாதிரி நான் ஒரு நல்ல விஷயம் பண்றேன், நீங்களும் அதான் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. உங்களால முடிஞ்சதுன்னா நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு உங்களுக்குன்னு ஒரு கமிட்டட் பார்ட்னர் மாதிரி யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க, அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நீங்க ஒரு விஷயத்த டெய்லி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமிட் பண்ணிக்கிறீங்க. இந்த மாசம் 5 பாலிசி கொடுக்கணும், இல்ல அது இந்த மாசம் 10 பாலிசி கொடுக்கணும்னு ஏதாவது ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க. அதை நீங்க முன்னாடியே அவர்கிட்ட சொல்லிடுங்க. அதை நீங்க டெய்லி டெய்லி பண்றீங்களா, அதை நோக்கி நீங்க செயல்படுறீங்களா, வார வாரம் அதுக்கு உண்டான செயல்களை நீங்க செஞ்சிருக்கீங்களா, அதற்குரிய விதையை நீங்க விதைச்சிருக்கீங்களா அப்படின்னு அவரு உங்களை கேள்வி கேட்பாரு. ஸோ யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கணும். நம்மள கேள்வி கேட்டாதான் நம்மள வந்து அக்கௌண்டபிலிட்டி நமக்கு அப்பதான் வருது. இல்லைன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறோம். இலக்குகளை முடிக்காம பாதியிலே தொங்குது. அதை ஃபுல்லா நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாம போயிடுது. ஸோ அதனால ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் ஒருத்தரை சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள்ட்ட ரெகுலரா பேசுங்க. டெய்லி காலையில அட்லீஸ்ட் 2 நிமிஷமாவது அவங்கள்ட்ட பேசுங்க. மினிமம் 2 மினிட்ஸாவது ஒரு பேசுங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த டு டூ லிஸ்ட்டை இன்னைக்கே நம்ம எழுதிடலாம், எழுதி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல யாரெல்லாம் பார்க்கணுங்கிறத இப்பவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த அப்பாயின்மெண்ட் டைரியில அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த நோட் பண்ணிட்ட மாதிரியே அதை அப்படியே செயல்படுத்துங்க. வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும், பிளஸ் இதை யூடியூபில் பார்க்க போகும் அனைவருக்கும், நம் அனைவருக்கும், நம் குடும்பத்தினர் அனைவருக்கும், நம் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வுல சந்திப்போம். இதோட தொடர்ச்சியா இன்னும் வேற என்னெல்லாம் கத்துக்கிறோமோ அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றோம். நீங்களும் வாழ்க்கையில எதை செயல்படுத்துறீங்களோ, என்ன நல்ல விஷயத்த கத்துக்கிறீங்களோ அதை ஷேர் பண்ணுங்க. வீரா அச்சீவர்ஸ் குரூப்ல இன்னும் மெம்பரா சேரல அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க. இதுல 100 ரூபா ஃபீஸ், 200 ரூபா ஆனுவல் ஃபீஸ் அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நீங்க அதுல போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்த நான் ஷேர் பண்றேன். இட் இஸ் அ ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப் தான். வாழ்க வளமுடன். இப்போ நான் அன்மியூட் ஆக்சஸ் ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா நீங்க ஷேர் பண்ணலாம். இவ்வளவு நேரம் பொறுமையா மியூட்லயே இருந்து இவ்வளவு நேரம் கேட்டவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஷேர் டு லிங்க். அந்த யூடியூப் வீடியோங்களா, இகிகாய் வீடியோ, அது வீரா அச்சீவர்ஸ் குரூப்ல அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது 7 ஜாப்பனீஸ் கான்செப்ட்ஸோட பேரையும் அழகா அந்த பொண்ணு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அருமையா இருக்கு கேட்கறதுக்கு. அவங்க குரலும் நல்லா இருக்கு, அவங்க சொல்ற விதமும் நல்லா இருக்கு, அவங்க லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நமக்கே வந்து ஆர்வமா இருக்கு, நம்ம மோட்டிவேட் ஆகிறோம். அது மாதிரி நம்மளும் பேசணும், நம்மளும் அது மாதிரி உதாரணத்தோட பேசணும் அப்படின்லாம் நமக்கும் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அந்த வீடியோ. அது முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா குரூப்புக்கும் நான் ஃபார்வர்ட் பண்றேன். இப்போதைக்கு அந்த வீடியோவை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஞாபகத்துல என்னோட வீரா அச்சீவ்ஸ் குரூப்ல மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். மற்ற குரூப்புகளும் அனுப்புறேன். நீங்க என்னுடைய குரூப்புக்கும் ஷேர் பண்றதுக்கு ஏற்கனவே நேற்றுக்கெல்லாம் லிங்க் ஷேர் பண்ணோம், நிறைய பேர் ஜாயின் பண்ணீங்க. இன்னும் நிறைய பேருக்கு நிறைய குரூப்ஸ்ல இந்த குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான அந்த லிங்க் அனுப்புங்க. நிறைய பேர் சேர்ந்து பயனடையுங்கள். நீங்களும் அந்த நல்ல கருத்துக்களை மற்ற குரூப்லையும் ஷேர் பண்ணுங்க. வீரா அச்சீவர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்றதுக்கான அந்த லிங்கை இன்னைக்கு ஒரு தடவை மறுபடியும் போஸ்ட் பண்றேன். அதை நீங்க எந்தெந்த முகவர் குழுக்கள்லாம் இருக்கோ அந்த குழுக்கள் எல்லாம் அதை போஸ்ட் பண்ணுங்க. இந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுனால, இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுனால, ஒரு 2-3 நாள் இந்த கோல் செட்டிங் ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறதையும் ஒரு வாய்ஸ் மெசேஜா ரெக்கார்ட் பண்ணி அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அது மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும், அவங்களும் அதை பயன்படலாம். அண்ட் யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு வர முடியலையோ இந்த சேனல்ல, இந்த நிகழ்ச்சியில, அவங்க என்னோட யூடியூப் சேனல் வழியா அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். யார் ஷேர் பண்ணணும்னு நினைச்சாலும், நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா தாராளமா சொல்லுங்க. நீங்க இந்த போன ஃபினான்ஷியல் இயர் 25-26ல இந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நான் பண்ணேன் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் என்னங்கிறத சொல்லுங்க. நாங்க உங்களுக்கு பாராட்டுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நீங்க சொன்னீங்கன்னா மற்றவர்களுடைய வாழ்த்தும் உங்களுக்கு வந்து சேரும். வாழ்க வளமுடன்.
1 2 3 4. சொல்லுங்க, ஒருத்தர் அன்மியூட் பண்ணாரு. சொல்லுங்க மேடம். என்னாச்சு, குரலே கேட்கல. ஹலோ, பேசுங்க சார், பேசுங்க. சுப்பிரமணியன். பல்லடம் சுப்பிரமணியன் சார், சொல்லுங்க சார். எஸ் சார், எஸ் சார். கார்பரேட் கிளப் மெம்பர் சார். சூப்பர் சார், சூப்பர், வெரி குட். சொல்லுங்க சார். டுடே தான் எம்டிஆர்டி முடிச்சிருக்கேன் சார். 25, 26. வெரி குட் சார், வெரி குட். கடைசி சாரி, நேரத்தில் 27. எம்டிஆர்டி 27 ஏர்லி பேர்ட் எம்டிஆர்டியா சார்? அப்போ இது எஸ் சார், எஸ் சார். சூப்பர் சார். ஏர்லி பேர்ட் எம்டிஆர்டி மார்ச் மாசத்துல கம்ப்ளீட் பண்ணா என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க சார் எல்ஐசில இருந்து? ஒன்லி ஒன் ஃபாரின் பர்கைன் டூர் கொடுக்குறாங்க சார். ஏதோ ஒரு டூர் ஒன்னு இருக்கு, அந்த டூர் போய் என்ஜாய் ஆமாங்க. பண்ணுங்க சார். சூப்பர் சார், வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். எனக்கு இன்னும் 3 டூர் பெண்டிங் இருக்குங்க ஆபீஸ்ல. ஒன்னு பரவாயில்ல சார், கார்பரேட் குவாலிஃபை கிளப் ஆயிட்டாலே வந்து போதும் சார். சூப்பர், வெரி குட் சார். ஜப்பான் கூட்டிட்டு போறது ஒன்று பெண்டிங்க. போன செப்டம்பர் அண்ட் ஆகஸ்ட் செப்டம்பர்ல வச்சிருந்த ஒரு காம்படிஷன்ல அது ஒரு டூர் ஒன்று பெண்டிங் இருக்குங்க. சூப்பர் சார். எல்லாத்தையும் ஒரு ஒரு டூரா கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க. ஒரு உலகம் சுற்றும் வாலிபனாக நம்முடைய பல்லடம் சுப்பிரமணியம் ஐயா வரப்போறாரு. உலகம் சுற்றும் வாலிபனா சூப்பரா சுத்தி வாங்க ஐயா. அதோட போட்டோஸ் சூலூர் பிரான்ச் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்க, ஓகேங்க. நன்றிங்க ஐயா. சூலூர் பிரான்ச் கோயம்புத்தூர் டிவிஷன். சூலூர் பிரான்ச் கோயம்புத்தூர். ஓகே சார், சூப்பர். உங்க மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் எனக்கு 4 பேப்பர் ஜோனல் ஆபீஸ்ல இருந்து வந்து கம்ப்ளீஷன் முடிஞ்சதுங்க. அடேங்கப்பா, சூப்பர். சோ கடைசி நேரத்துல டெசிஷன் எல்லாம் கரெக்டா வந்து உங்களுடைய டார்கெட் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் சார். அடுத்த தடவை நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு மாசம் முன்னாடி பிப்ரவரி 28 கம்ப்ளீட் பண்ணி இன்னும் நல்ல சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோங்க சார் எல்ஐசில. ஓகே, ஓகே, தேங்க்யூங்க. அதாவது எப்படிங்கன்னா 12th இது கார்பரேட் கிளப்பினுடைய நாம்ஸ் முடிச்சுட்டேங்க. சூப்பர் சார், வெரி குட் சார். மார்ச் எம்டிஆர்டி முடிச்சிட்டாரு. வெரி குட் சார். ஆமாங்க, ஆமாங்க. லாஸ்ட் இயர் இந்த டேட்ல தான் இதை முடிச்சேங்க, கார்பரேட் கிளப்பினுடைய நாம்ஸை. இந்த வருஷம் அதுக்கு மேலேயே ஒரு கிட்டத்தட்ட 25 லட்சம் பிரீமியம் கொடுத்துருக்கேனுங்களா. வெரி குட் சார், சூப்பர் சார். இப்ப கார்பரேட் கிளப்புக்கும் மேல ஒரு குரூப், ஒரு கிளப் கொண்டு வந்துட்டாங்களே, அதுக்கு பேர் எலைட்டா சார்? எலைட் ஃபர்ஸ்ட் இயர் நான் குவாலிஃபை ஆனேங்க. ஃபர்ஸ்ட் இயரே வந்ததில்ல. ஆனா செகண்ட் இயர் கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டேங்க. அப்புறம் அடுத்ததுக்கு அப்படியே ஸ்லோ ஆயிட்டு இருக்குங்க. இனி ஸ்பீட் பண்ணிடுவேன் இந்த வருஷம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சூப்பர் சார். ஒரே தடவை உங்களுக்கு ஸ்பாட்லைட் போட்டுறேன். இப்போ ஒரு தடவை மறுபடியும் பேசுங்க. சூப்பர் சார். ஓகேங்க, ஓகேங்க, ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா? சக்சஸ் ஸ்டோரி, இந்த நிகழ்ச்சியில கத்துக்கிட்டது, போன வருஷம் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ், எதுனாலும் ஓகே சார். என்னோட நம்பருக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். நான் அந்த ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. அப்படியே வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி அந்த குரூப்ல சேர்றதுக்கான அந்த லிங்கையும் கொடுக்குறேன். வீரா அச்சீவர்ஸ் குரூப். இன்வைட். ரொம்ப ஸ்லோவாயிடுச்சு லேப்டாப். அடுத்த லேப்டாப் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேப்டாப்பை உங்களோட ஸ்டாஃப் கிட்ட கொடுத்துட்டு அடுத்த லேப்டாப் வாங்குங்க அப்படின்னு சொல்லுது லேப்டாப். மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் ஆகிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகுது. இன்வைட் டு குரூப் வயா லிங்க். காப்பி லிங்க். ஆயிடுச்சா? காப்பி ஆயிடுச்சா? லிங்க் காப்பி டு கிளிப் போர்டு வந்துருச்சு. ஸோ இது அப்படியே கொண்டு வந்து ஜூம்ல சாட்ல கிளிக் பண்றேன், என்டர் அடிக்கிறேன். இதுதாங்க லிங்க். இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க, உங்க போன்ல வாட்ஸ்அப் ஓபன் ஆகும். நீங்க அந்த குரூப்ல மெம்பரா சேர்ந்துடலாம். இந்த மெசேஜை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ்ல வச்சுக்கோங்க. இந்த மெசேஜை மற்றவங்களுக்கும் மற்ற குரூப்ஸ்லையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். இந்த வீடியோ இன்னும் ஒரு 1 ஹவர்ல இந்த வீடியோ யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆயிட்டு அந்த லிங்க்கும் வந்து உங்களுக்கு ஷேர் செய்யப்படும். ஸோ அதை நீங்க வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது ஷேர் பண்ண விரும்புறீங்களா?
டைம் ரொம்ப ஆயிடுச்சு 8:30. எனக்கு ஆக்சுவலா வந்து ஃபேஸ்புக் ட்ரைனிங் போகுது. 8 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. சரி வீடியோ கொடுப்பாங்களே அப்படிங்கிற இதுல அந்த ஜோர்ல நான் பாட்டுக்கு இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா அரை மணி நேரம் டிலே பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். சார் சரவணன், ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்கலாமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க. சார் ஒன்றும் இல்லை, நம்ம டேர்ம் பாலிசி பற்றி எல்லா கிளைண்ட்டுமே டேர்ம் எடுத்துடுறாங்க. ஆனால் அவங்க வந்து யங் ஏஜ் தான் எடுக்காங்க, 35, 40, 38 அந்த ரேஞ்சுக்குள்ள எடுக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து லைஃபோட ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் பாலிசி எதுவும் எடுக்க மாட்டாங்க, ட்ரெடிஷ்னல் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருக்கேன், எஸ்ஐபியில் போயிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. நம்மளும் ஒரே வந்து நிமிஷம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணி ஒரே கொடுக்கும்போது அதையும் நிமிஷம் சார், ஒரே நிமிஷம். இதை சொன்னாங்க இல்லையா சார், ஆ, அவங்க கிட்ட ஒரே ஒரு வார்த்தை ம், கேளுங்க. கடந்த 25 வருடமா ம், தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல ம், இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ண 3 பேருடைய பேரை மட்டும் எனக்கு சொல்லுங்க சார். அவங்களுக்கு நான் போன்ல கால் பண்ணி நான் விஷ் பண்றேன் சார். உங்க போன்ல இருந்தே நான் கூப்பிடுறேன் சார். உங்க போன்ல ஒரு 1000 நம்பர் இருக்கும் இல்லையா, 500 நம்பர் இருக்கும் இல்லையா, ஒரு 25 பேரோட பேரை எடுத்து கொடுங்க. ம், 3 பேரோட பேர் எடுத்து கொடுங்க சார். இப்போ அவங்க வந்து 25 வயசு ஓகே, நபரா இருக்கலாம். நான் எனக்கே 25 வயசு தான் ம், சார் ஆகுது. எனக்கு எப்படி சார் 25 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணவங்க யாரை எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. சரி நீங்க அப்ப ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா ம், ஜெனரேஷன் போங்க, அல்லது உங்க பெரியப்பா சித்தப்பா ஜெனரேஷன் யாருக்கா போங்க. போயிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. கேட்டுட்டு ம், என்னப்பா ஈக்விட்டி ஷேர் மார்க்கெட் தான் வந்து 1980கள்ல இருந்தே இருக்கு, 70ல இருந்தே இருக்கு. நீ ஏன்பா நீ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணல? மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏன் தொடர்ந்து எஸ்ஐபி போடல? மாசம் ஒரு 500 ரூபா இல்ல மாசம் 100 ரூபா அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கலாம். மாசம் 500 ரூபா போட்டிருந்தா கூட ஒரு பெரிய ம், தொகை கிரியேட் ஆயிருக்கும். ஏன் 25 வருஷமா தொடர்ந்து பண்ணல? நீங்க கேளுங்களேன். எனக்கு ஒரு 3 பேரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நான் 22வது வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் சார். இந்த ஃபீல்ட்ல என்னை விட ஜாம்பவான்கள் 25 வருஷமா 30 வருஷமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டாலே அவங்களாலே அந்த மாதிரி கண்டுபிடிச்சு அவங்க கஸ்டமர்ல இருந்தே ஒருத்தரை கண்டுபிடிச்சு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இப்பதான் வந்து மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கடந்த 15 வருடங்களாக குரோர்பதிஸ் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதுனால. ஏன்னா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணாங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அவங்களுக்கு வேலை செஞ்சது. சோ ஒருத்தர் 30,000 மாசம் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல் 8 வருஷத்துல அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு 30,000 into 12னா 3.6 lakhs. முதல் 8 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் சேர்ந்துரும் அவருக்கு. வெறும் 12% கால்குலேட் பண்ணா ம், ஃபர்ஸ்ட் 8 இயர்ஸ்ல 50 லட்சம் வந்துடும். ஓகே, ஆனா அடுத்த 4 வருஷத்துல ஓகே, அடுத்த 50 லட்சம் வந்துடும். சோ 51ல இருந்து 1 கோடி. அந்த 1 கோடிங்கிறது அவர் அடுத்த 50 லட்சத்தை ம், வெறும் 4 வருஷத்துல பண்ணிடுவாரு. சோ 12 வருஷத்துல அவருக்கு 1 crore வந்துருச்சு. ம், இன்னும் அடுத்த 50 லட்சம் பாத்தீங்கன்னா ஓகே, 3 வருஷத்துல வந்துடும். இத வந்து 30,000 ம், 843 ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் 12% கால்குலேட் பண்ணாலே ஓகே, டோட்டலா 8 + 4 + ம், 15 வருஷத்துல 1.5 கோடி ரூபாய் அச்சீவ் பண்ண முடியும். ம், வெறும் 54 லட்சம் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். 30,000 ம், ஒரு 15 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது இன் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 54 lakhs அண்ட் 1.5 crores ஓகே, இருக்கும். வெறும் 12% தான். ஆனா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஓகே, ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எஸ்ஐபி மோட்ல 15ல இருந்து 20 ம், 20% எல்லாம் தாராளமா கொடுத்துருக்கு. லாஸ்ட் 15 இயர்ஸ்க்கு இருக்கு, ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. ஆனா யாரு ஓகே, இன்வெஸ்ட் பண்ணாங்க? 180 மாதங்கள் ம், தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த இன்வெஸ்டர் யாரு? அதை கண்டுபிடிச்சு எனக்கு சொல்லுங்க. ம், 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 25 ஓகே, வருஷமா தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணவங்க யாரு? 25 வயசுல 22 வயசுல 25 வயசுல உள்ள போயிடுறோம் கம்பெனிக்குள்ள. ஒரு 50 வயசுல ரிட்டையர் ம், ஆகிறோம்னு வச்சுப்போம். இந்த 25 வருஷமா ம், தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் 1000 ரூபாய் இவர் இன்வெஸ்ட் பண்ணாருங்க. அது இன்னைக்கு இவ்வளவு தொகையா ம், வளர்ந்து எங்க யாராவது ஒரு 3 பேரை கொண்டு வந்து நிறுத்துங்க என் கண்ணு முன்னாடி. அவங்க கால்ல விழுந்து வணங்கி ஓகே, அவங்களை வாழ்த்தி அவங்க இதோட நான் இந்த பிசினஸை விட்டுட்டு நான் போயிடுறேன். தெர் இஸ் நோபடி சரி, லைக் ஓகே சார், டன் யாருமே அதை டன் பண்றது சார். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. டேர்ம் நீங்க இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட், டேர்ம் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா டேர்ம் இன்சூரன்ஸுக்கும் ஓகே, 25 வருஷம் தொடர்ந்து பிரீமியம் கட்டுறது இல்ல. மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபிலையும் ம், தொடர்ந்து பணம் கட்டுறது இல்ல. பினான்சியல் இன்டிசிப்ளின் இஸ் ஓகே, வெரி 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 புவர். இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா ஓகே, டெவலப் ஆகி கடந்த 15 ம், வருடங்கள்ல crorepati's உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பத்தின டேட்டாவை ம், ஆப்டி கூட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால இந்த இந்த ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் காம்பினேஷன் பத்தி சொல்ற அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட போல்டா அடிச்சு இதை பேசுங்க. கண்டிப்பா அவங்களால ஒத்துக்கவே ம், முடியாது. ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு பண்றது இல்ல. ஓகே, இந்த பினான்சியல் டிசிப்ளின் இப்பதான் ஓகே, கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. சோ அதனால தைரியமா பேசுங்க. ஓகே, எல்லா மக்களுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸும் வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியும் வேணும். அதோட சேர்ந்து லாபோ, ம், உக்ஷியாவோ, உமங்கோ, உக்ஷியோ ஏதாவது ஒன்னாவது அவங்களுக்கு தேவை அட்லீஸ்ட். தேங்க்யூ. ஓகே, குட் சார், தேங்க்யூ சார். வீரா அச்சீவர்ஸ் குரூப் அதுல சேர்வீங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வீராவோட கம்யூனிட்டியில அது வந்துடும் சார். இப்போ இன்ஃபேக்ட் நான் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல இருந்து இன்டிமேஷன் வந்திருக்கும். ஸோ ராஜீவ் காந்தி அப்படிங்கிறவர் ஜாயின் பண்ணிருக்காரு இன்வைட் லிங்க் வழியா அப்படின்னு வந்திருக்கு. வெல்கம் மிஸ்டர் ராஜீவ் காந்தி. இன்னும் நிறைய பேருக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க.
கல்பனா மேம் நீங்க ஷேர் பண்ணுங்க. வளர்ச்சி வட்டம்ங்கிறது என்னன்னாங்க, முன்னாடி ஓபன் பண்ணோம். அது ஒன்லி ஃபார் பர்சனல் growthக்காக, இந்த ஹெல்த் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன், பிரீதிங் எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயத்துக்காக அதை யூஸ் பண்ணோம். ஸோ அதில் எல்ஐசி பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த வளர்ச்சி வட்டத்தில் வராது. ஸோ அதனால தான் வளர்ச்சி வட்டத்தை இப்போதைக்கு அதில் வந்து பெருசாக நிறைய மெசேஜ் எதுவும் ஷேர் பண்ணுறது இல்லை. எல்லாமே வீரா அச்சீவர்ஸ் குரூப்லையும் வீரா வின்னர்ஸ் கம்யூனிட்டிங்கிற அந்த கம்யூனிட்டிக்குள்ள இதெல்லாம் வருது. இந்த குரூப்ஸ் ஒரு 4 குரூப் வருது. ஸோ அதில் வந்து வீரா அச்சீவர்ஸ் குரூப்ல எல்ஐசி முகவர்கள்லாம் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி, ஷேர் மார்க்கெட் பற்றி, ஆர்பிஐயோட ரெகுலர் இன்புட்ஸ் பற்றி, ஃபைனான்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது, ஃபைனான்சியல் மார்க்கெட்ல என்ன நடக்குது, இன்கம் டேக்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் புதுசாக கொண்டு வராங்க, இப்போ புதுசாக ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஷேர் பண்ணப்படும். ப்ளஸ் நல்ல நல்ல ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வரும்போது அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் அதில் ஷேர் செய்யப்படும். ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரெகுலராக ஷேர் செய்யப்படும். பரமன் பச்சையப்பா அவர்களுடைய வீடியோ, தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வீடியோ ஷார்ட்ஸ் இதெல்லாம் அப்பப்போ உள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பயன்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். செயல்படுத்தணும், அதுதான் மெயின். நானும் செயல்படுத்திட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துறேன். நான் செயல்படுத்துற வேகத்தை பார்த்துட்டு எங்க வீட்டு அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரேடியா நீங்க ரொம்ப இறங்கிட்டீங்க, வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ அடுத்து நான் அங்கதான் போறேன். ஸோ என்னுடைய இந்த ஃபேஸ்புக் ப்ரோக்ராமுடைய வீடியோ வந்து நான் வீடியோ பார்த்து தான் நான் கத்துக்க போறேன். இன்னைக்கு ஆக்சுவலா 8 to 9 அவர் நடத்துறாரு. விவேக் மிட்டல்ங்கிற ஒரு ஹிந்தி ட்ரைனர் ஹிந்தியில நடத்துறாரு. எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஸோ இன்னைக்கு இன்ஃபேக்ட் டைம் நிறைய இப்போ வீட்டில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது அப்புறமா அந்த வீடியோவை பார்த்து நான் அதை கத்துப்பேன் நான். ஸோ அடுத்த ஒரு 2 நாள்ல 3 நாள்ல டெஃபினட்டா நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் வச்சு அந்த ப்ரோக்ராம்ல நம்ம திரும்ப மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.